ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगन ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ராமநவமிய கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ராமாயணத்துல இருந்து ராமரை பற்றியும் ராமாயணத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடத்தை பத்தியும் இன்னைக்கு பேசலாம். ராம பக்தர்களை பற்றி பேசலான்னு பார்த்தேன். ஆனால் மீண்டும் ஒரு முறை ராமாயணத்தை சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எழுந்தது. அதுல முக்கியமான நிகழ்வுகள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அதெல்லாம் படிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு தயார் பண்ணியிருக்கேன். பகவத்கீதை ராமாயணம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கையில ரெண்டுத்தினுடைய மெசேஜும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே விஷயத்த தான் சொல்லுது. பகவத்கீதையும் சரி ராமாயணமும் சரி. அதை எப்படி அறியலாம் அப்படின்றத பத்தின வகுப்பு இன்னைக்கு. அதுக்கப்புறம் ராமாயணத்தை சுருக்கமாக அதுல இனிமையான சில லீலைகளை நாம் பார்ப்போம். ராமாயணமும் பகவத்கீதையும் எப்படி ஒரே மாதிரியான விஷயத்த தான் சொல்லுது அப்படின்றத ராமர் ராமாயணத்துல மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல ராமர் என்ன சொல்றாருன்னா, சக்ருத் ஏவ பிரபன்னாய தவாஸ்மிதி ச யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் மம. இது நான் ஒவ்வொரு முறை ராமாயணம் சொல்லும் போதும் சொல்ற ஸ்லோகம். இது ராமாயணத்தினுடைய மிக முக்கியமான ஸ்லோகம். சக்ருத்தேவ பிரபன்னாய, யாராவது ஒரு முறை
சக்ருத்தேவ பிரபன்னாய. பிரபன்னான்னா சரணம். ராமா, நான் உன் சரணம் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு முறை சொன்னா கூட, தவாஸ்மிதி சையாசத்தை, என்கிட்ட வந்து ஒரு முறை சொன்னாலும், அபயம் சர்வ பூத்தேபியோ, அது யாரா இருந்தாலும் இருக்கட்டும், சர்வ பூத்தேபியோ, ஆனா மனுஷன் மட்டும் இல்ல, சர்வ பூத்தேபியோ, என்ன ஜீவராசியா இருந்தாலும் சரி, உயிருள்ள ஜீவராசி எதா இருந்தாலும் ஒரு முறை என்கிட்ட வந்து சரணம், பிரபத்தினா சரணம், உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு ஒரு முறை சொன்னா கூட போதும். ததாமி ஏதத் விரதம் மம. அபயம்னா நான் அவங்களுக்கு வந்து அபயத்தை கொடுக்குறேன், அவங்கள வந்து நான் காப்பாற்றுகிறேன். அபயம் அப்படின்னா அவங்களுக்கு பயமின்மையை கொடுக்கிறேன், அவர்களை காப்பாற்றுகிறேன். இது என்னுடைய மிக உறுதியான விரதம். ததாமி ஏதத் விரதம் மம, என்னுடைய மிக உறுதியான விரதம் அப்படின்னு ராமர் விபீஷ்ணன் சரணாகதி எடுத்தப்ப சொல்றார். இந்த விபீஷ்ண சரணாகதி மிக மிக முக்கியமான பகுதி ராமாயணத்துல. என்னை சரணடைபவன் என் எதிரியாக கூட இருக்கலாம். இந்த வார்த்தையை பகவானை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. இந்த சரணாகதி எடுத்தவன், இப்ப நாம எல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு ஒரு எதிரி வரான், அவன் வந்து உன்னை சரண எடுக்கிறேன், நான் உனக்கு சரணாகதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எதிரி எந்த நேரத்திலயும் நம்ம வெட்டி வீழ்த்தலாம். நாம அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. இது முழுமுதற் கடவுள் ராமரை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியாது. சோ விபீஷணன் சரணாகதி வந்து ராமாயணத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஜீவன், அவன் ராட்சசனா கூட இருக்கலாம், அது வரைக்கும் அவன் செஞ்ச காரியம் என்னவன்னா இருக்கலாம். பகவான் அது சொல்றார், நீ என்ன காரியம் வேணா செய், இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். ஆனால் இப்ப இன்னையில இருந்து நான் கிருஷ்ணரை சரணடைகிறேன், இனி அந்த தவறுகளை நான் செய்ய போறதில்ல, நான் இவரை முழுமையாக சரணடைகிறேன். சரணாகதி லட்சணங்கள் பலமுறை நம்ம பகவத்கீதையில இருந்து, அனுகூல்யச சங்கல்ப பிராத்திகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷதி விஸ்வாசோ கோப்திருத்வ வர்ணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகதின்ட்டு படிச்சுட்டோம் நம்ம. அந்த சரணாகதி லட்சணங்களோட ஒருத்தன் சரணடையும் போது அவனை முழுமையாக பகவான் காப்பாற்றுகிறார். அதுதான் நடந்தது விபீஷணனுக்கு. விபீஷணன் உண்மையானவன், நேர்மையானவன். ஆனா துரதிர்ஷ்டவசமாக ராவணனுடைய தம்பியாக இருந்தான். அத அவன் தருந்துட்டான். இப்ப யாரு தவறு, ராவணனா ராமரா அப்படின்னும் போது தெரியும் தவறு ராவணனிடம் இருக்கிறது. சொல்லி பார்த்தான், கேட்கல. இனி நான் பகவானிடம் சரணடைய வேண்டும்னு தைரியமா வெளியே வந்தான். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும்? விபீஷணனுடைய தைரியம் வந்து சாமான்யமா நமக்கெல்லாம் யாருக்குன்னா வர முடியுமா சொல்லுங்க? சொந்தங்களை, பந்தங்களை, சொத்துக்களை, மந்திரி அவன், பதவியை அனைத்தும் விற்று இன்னைக்கு யாரை சரணடைகிறாரோ அவர் கைவிட்டா இவர் கதை என்ன ஆகும் பாருங்க. ஆனால் அவர் முழுமையாக நம்பினார். இவர் முழுமுதற் கடவுள் ராமர், என்னை காப்பாற்றுவார், இவர் நல்லவர், அபயம் கொடுப்பவர்னு விட்டு தைரியமா வந்தார். ஆனா ராமர் பக்கம் இருக்கிற அனைத்து வீரர்களும், அனுமான தவிர அனைவரும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. விபீஷணனை வந்து ஏத்துக்க வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனா பகவான் அப்ப சொன்னார் இந்த ஸ்லோகத்தை, ஒரு முறைனா யாராவது என்னை சரணம்னு சொன்னா அவங்களுக்கு நான் அபயத்தை கொடுப்பேன். இதுதான். அப்ப இந்த சரணாகதி தத்துவம் தான் ராமாயணத்தினுடைய முழு உண்மையாக இருக்கிறது. ராமாயணத்தை வச்சே மாயாவாதிகள் நிறைய இருக்கிறாங்க. ராமர் கடவுளுடைய ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது ராமாயணத்துக்கே எதிரானது. ராமாயணத்தையே சொல்லி கொடுத்து ராமாயணத்துக்கு எதிராக மக்களை மாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ராமாயணத்தை நிறைய மாயாவாதிகள் போதிக்கிறார்கள். அதனால நமக்கு ஆதாரம் வால்மீகி ராமாயணம் தான், வேற எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு நம்முடைய குரு பரம்பரையில சொல்லிட்டாங்க. நாம் தமிழர்கள் கம்பராமாயணம் நாம படிக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு அது அதை பற்றின ஆராய்ச்சியில நான் இறங்கல. நமக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது வால்மீகி ராமாயணம் தான். அதுதான் நமக்கு வந்து பிரபுபாதரும் என்னுடைய குருதேவர் ராமாயணம் எழுதியிருக்கார். சுருக்கமாக அதை சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு தூய பக்தர் ஒருவர் ராமாயணத்தை முறைப்படி அந்த ஸ்லோகம் 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 எழுதி அதுக்கு மொழிபெயர்ப்பு பொருளுரையோட வெளியிடுகிறார். இன்னும் முடிக்கல அந்த வேலை.
சோ நம்முடைய இஸ்கான் இயக்கத்துல நம்ம வால்மீகி ராமாயணத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். அதனுடைய முக்கியமான கருத்து ராமரை சரணடைய வேண்டும். முழுமுதற் கடவுளான ராமரை சரணடைய வேண்டும். ராமர் முழுமுதற் கடவுள். அவர் ஒரு நபர். அவர் ஒரு சக்தியோ இல்ல சக்தியின் வெளிப்பாடோ இல்ல, அவரே சக்தி, அவரே முழுமுதற் கடவுள். அவரை நாம் சரணடைய வேண்டும். அதுதான் ராமாயணத்தினுடைய உட்கருத்து. அதேதான் பகவத்கீதையினுடைய உட்கருத்தும் அதேதான். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரை நாம் சரணடைய வேண்டும். அது பகவத்கீதையினுடைய முக்கியமான ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவம் சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. நீ பயப்பட வேண்டாம், என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, நீ சரணம் அப்படின்னு என்னைக்கு சரணாகதி எடுக்கிறியோ, எடுத்து அத சரணாகதியினுடைய லட்சணங்களை கடைபிடிக்கிறாயோ, அதை நான் சொல்லியே ஆகணும். சரணம் சொல்லிட்டு நான் மீண்டும் நான் எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கிறது கிடையாது. அந்த சரணாகதி லட்சணங்களை கடைபிடித்தல் தான் சரணாகதி. அது செய்யும் போது பகவான் காப்பாற்றுகிறார். மற்ற பாவங்கள்ல இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். இதான் ராமாயணமும் சரி, பகவத்கீதையும் சரி நமக்கு உணர்த்தும் முக்கியமான பாடம். நாம் பகவானை சரணடைய வேண்டும். பகவானுடைய பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை ஏற்க வேண்டும். பிரதிகூலியமான எதிர்மறையான விஷயங்களை விடுக்க வேண்டும். அவர் என்னை எப்பொழுதும் காப்பாற்றுவார் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவரை தவிர வேறொரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டும். அவரை தவிர வேறு ஒன்றின் மீது நமக்கு சரணாகதி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் பணிவுடனும் தாழ்மையுடனும் இருக்க வேண்டும். இதான் சரணாகதி லட்சணங்கள். அதை செய்யும் போதுதான் நாம ராம பக்தர்கள், நாம கிருஷ்ண பக்தர்கள். நாம் சரணாகதி எடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். சரணாகதி என்பது இந்த பைபிள்ல இந்த கிறிஸ்துவர்கள் வார வாரம் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பியும் பாவத்தை செய்வது அல்ல. அது கிடையாது. அதற்கப்புறம் நம்ம சரணாகதி எடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய லட்சணங்களை, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெண் திருமணம் ஆகிவிட்டால் அவளுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அப்பதான் அவ திருமணமான கற்புடைய பெண் அப்படின்னு. அவ பொட்டு வச்சுக்கணும், குங்குமம் வச்சுக்கணும், தாலி போட்டுக்கணும், கண்ணாடி வளையல்கள் போடணும், பூ வச்சுக்கணும். யாரை திருமணம் செய்து கொண்டாலோ அவனுக்கே பணிவிடை செய்யணும். இதெல்லாம் இருக்குல்ல. அவனுடைய வழி நடக்க வேண்டும். அவனை ஒரு நாளும் விடாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கான, திருமணம் ஆன பெண்ணுக்கான சரணாகதிக்கான லட்சணங்கள். அந்த மாதிரி நாம கிருஷ்ணரை, ராமரை சரணடைந்தோம் என்றால் அந்த அந்த கிருஷ்ண பக்திக்கு ஏற்க வேண்டிய விஷயங்களோட நம்ம இருக்கும். அதுதான் சரணாகதி. சும்மா ஒரு முறை சொல்லிட்டா போயிடுது, கிருஷ்ணர் எப்படியோ காப்பாத்திக்குவார், நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம ராமாயணத்தினுடைய முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். ராமாயணத்தை பற்றி பார்ப்போம். ஒரு சுருக்கமா ராமருடைய கல்யாண குணங்களோடு சேர்த்து அதுல ராம பக்தர்களுடைய இனிமையான லீலைகளை நாம் விரைவில் பார்ப்போம். ராமாயணம் பாலகாண்டத்துல இருந்து ஆரம்பிக்குது. காண்டமாக பிரிக்கிறார் வால்மீகி ரிஷி. பாலகாண்டம் அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை காண்டங்கள் ராமாயணத்துல இருக்கு. பாலகாண்டத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, தசரத மன்னர் குழந்தை வரம் வேண்டி யஜ்யம் செய்கிறார். அந்த யஜ்யத்தினுடைய பலனாக அவருக்கு சாக்ஷாத் முழுமுதற் கடவுளே பகவானே குழந்தையாக அவதரிக்கிறார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய சகோதரர்கள் அனைவருமே முழுமுதற் கடவுள் தான். பகவானுடைய விரிவங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விளக்கு ஏத்திட்டு அதே விளக்கை வைத்து நிறைய விளக்கு அதே மாதிரி ஏத்துற மாதிரி, தீபாச்சரிய வகி தசராந்தம் அபியுபேத்தியா அப்படின்ட்டு பிரம்ம சமிதால பாக்குறோம். ஒரே விளக்கு ஏத்திட்டு அதுல இருந்து 100 விளக்கு ஏத்துற மாதிரி. அப்போ பகவான் ராமர் வாசுதேவருடைய அவதாரம். வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர், அந்த 4வரும் இங்கு ராமராக, லக்ஷ்மணராக, பரதனாக, சத்ருகனாக அவதரிக்கின்றனர். அப்ப
இங்க நாம பல பக்தர்களுடைய சிறப்பியல்களையும் கூட சேர்த்து பார்க்கலாம். கௌசல்யை வாத்சல்ய ரசம், தசரத மன்னர் வாத்சல்ய ரசம், கைகேயி சுமித்திரை அனைவரும் ராமர் மீது, ராமருடைய சகோதரர்கள் மீதும் மிக அன்பு வாத்சல்ய ரசத்தை வச்சிருந்தாங்க, அன்பு வைத்திருந்தார்கள். இதுல சுமித்திரை இன்னும் கொஞ்சம் ஏற்றம், ஒரு சிறப்பான பக்தர். எப்படின்னா, நாமெல்லாம் குழந்தைகள் பெறுகிறோம், பொதுமக்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. எதுக்குன்னா, நாங்கள் எப்படி சுகமா இருப்போம், நாங்க எப்படி இந்த உலகத்துல எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்ற ஒரு பெருமிதத்துக்காகவும் பௌதிக காரணங்களுக்காக தான் நம்ம எல்லாம் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா சுமித்திரையினுடைய தியாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவானுக்கு சேவை செய்வ ஒரு மகனும், பகவானுடைய பக்தனுக்கு சேவை செய்ய ஒரு மகனும். ஏன்னா எது முக்கியம் வாழ்க்கையில? பகவானுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் சேவை செய்யணும். அதை நிறைவேற்றினாள் சுமித்திரை. சுமித்திரைக்கு ஒரு குழந்தை லக்ஷ்மணன். அதை ராமருக்கு சேவை செய்யவும், சத்ருகனை பரதனுக்கு சேவை செய்யவும் விட்டுட்டார். அதெல்லாம் எவ்வளவு பெரிய பக்தி பாருங்க. இந்த நால்வரும் அழகா ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருகன் குருகுலத்துல பயின்றார்கள். நன்கு தேர்ச்சி பெற்று நாடு திரும்பினார்கள். திரும்பிய உடனே விஸ்வாமித்திரருடன் பயணிக்கிறார்கள். ராமர் கொன்ற முதல் முதல் ராட்சசன் ஒரு பெண். அப்ப ஒரு கேள்வி எழும், பெண்ணை கொல்லலாமா? அங்க கிருஷ்ணரும் பூத்தனைய கொன்னார், இங்க ராமரும் தாட்டகைய கொல்றார். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும், பக்தர்களுக்கு தீங்கு இழைப்பவர்கள், பொதுமக்களுக்கு தீங்கு இழைப்பவர்கள், பக்தர்கள், மக்கள், மற்ற ஜீவராசிகளுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய கொடியவர்களை கொல்லலாம். அதான் இதுக்கு பதில். பெண்ணை கொல்லலாமா அப்படின்னு அதை மட்டும் பிடிச்சிட்டு நிக்கிறது இல்லை. அந்த பெண் பெண்ணாக இருந்தால் கொல்லக்கூடாது. ஆனா அந்த பெண் தாட்டகையை போல, பூத்தனையை போல ஒரு ராட்சசியாக இருந்தால் கொன்றுத்தான் ஆக வேண்டும். ஆனால் கொல்லும் போது பகவான் மாரிச்சியை தப்பிக்க வைக்கிறார். கொன்றிருக்கலாம், ஆனால் பகவானுக்கு தெரியும். ஏன்னா இந்த லீலையினுடைய நாயகன், இதை இயக்குபவரே அவர்தான். இந்த லீலையை இயக்குபவர் பகவான். அதனால அவருக்கு என்ன செய்யணும், என்னென்ன நடக்க போகுது எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால மாரிச்சியை தப்பிக்க வைக்கிறார். இதன் பிறகு விஸ்வாமித்திரர் தாடகையை கொன்றதுக்காகவும், சுபாகுவை கொன்றதுக்காகவும் ஒரு பரிசளிக்கணும்னு நினைக்கிறார். விஸ்வாமித்திரர் ரிஷியை பொறுத்த வரைக்கும், விஸ்வாமித்திரர் மிக சிறந்த பிரம்ம ரிஷியாக மாற வேண்டும்ன்ற ஒரு குறிக்கோள்ல தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஆனால் அன்ன வரைக்கும் அவரால் அதை அடைய முடியவில்லை. காரணம் என்னன்னா, தன் பலத்தில் அவர் அது வரைக்கும் யோகியாக இருந்தார். யாரெல்லாம் யோகிகள்லாம் தன்னுடைய பலத்துலதான் பகவானை அடையணும்னு நினைக்கிறாங்க. குரங்கு குட்டி மாதிரி. குரங்கு குட்டிலாம் தாயை அது பிடிக்குது. பூனை தாய் குட்டியை பிடிச்சிட்டு போறா. இப்ப யோகிகள் அனைவரும் குரங்கு குட்டிகள் மாதிரி. அவங்க பலத்துல பகவானை அடையணும்னு நினைக்கிறாங்க. அடைய முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா கஷ்டம். ஆனால் பக்தர்கள் பகவானுடைய பலத்துல அடையிறாங்க, அது முடியும். அதுக்குதான் நமக்கு சரணாகதி. நாம் சரணாகதி அடைஞ்சோம்னா நம்முடைய பக்தி பாதை அவர் நடத்திட்டு போறார். இப்போ விஸ்வாமித்திரர் எவ்வளவு நாள் யோகியா இருந்தாரோ ஃபெயிலியர் தான், தோல்விதான். 2 முறை தோல்வி விட்டுறாரு. எல்லாருக்கும் தெரியும் விஸ்வாமித்திரர் கதை. மேனகை கிட்ட தோல்வி விட்டுறாரு. அதுக்கப்புறம் எரிச்சிட்டார். கோபம் வந்துடுச்சு. கோபமும் சரி, காமமும் சரி, ஒரு ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில், ஒரு யோகியினுடைய வாழ்க்கையில் தடை கற்கள். ரெண்டுமே அவரை தோக்க வச்சிருச்சு. அதனால பிரம்ம ரிஷியாக மாற முடியவில்லை. ஆனால் எப்பொழுது ராமருக்கு சேவை செய்தாரோ, ராமரையும் சீத்தையையும் இணைத்தாரோ, அப்பவே அவர் பக்தன் ஆயிட்டார். அவர் மிகப்பெரிய ரிஷியாக மாறினார்னு பிரபுபாதர் எழுதுறார். அதன் பிறகு சீதையை மனம் முடிக்கிறார். சீதையினுடைய சகோதரிகளை ராமருடைய சகோதரர்கள் மனம் முடிக்கிறார்கள். இங்க ராமாயணத்துல ஒரு வாசகம் வருது, வில்லை முறித்தான் ராமன், சீதையை மனம் முடித்தான். அப்படி மனம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட வில்லை முடிச்சவன சீதையை மனம் புரிவதற்கு உரிமை வந்துடுச்சு.
ஆனாலும் தன்னுடைய தந்தையை கேட்காமல் அவர் மனம் முடிக்கவில்லை. தசரதருடைய அனுமதியின் பேரில் சீதையை மணந்தார். இதெல்லாம் பார்க்கணும். ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகளை ராமர் சிறப்பாக செய்தார். மக்களுக்கு ராமாயணம் வந்து முழுக்க முழுக்க ராமரை முழுக்க முழுக்க ஒரு மனிதன் பின்பற்றினேன் என்றால் அவன் சிறப்பாக இருக்க முடியும். ராமர் தன்னை பின்பற்ற வேண்டும்ட்டு இந்த லீலையை மனிதனாக ஒரு ஒரு மன்னனாக இருந்து எப்படி ஒரு மன்னன் இருக்கணும், எப்படி ஒரு மகன் இருக்க வேண்டும், எப்படி ஒரு கணவன் இருக்க வேண்டும், எப்படி ஒரு சகோதரன், எப்படி ஒரு நண்பன் இருக்க வேண்டும்னு வாழ்ந்து காட்டுகிறார். ஆனால் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றத கேட்கணும், அவருடைய செயல்களை நாம் நக்கல் செய்யக்கூடாது. அவர் பகவத்கீதை சொல்லியிருக்கிறார், அதை நாம் படித்து அதன்படி நடக்க வேண்டும். இங்கு ராமர் வாழ்ந்தே காட்டுறார், இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீதையை மனம் முடித்த பிறகு அயோத்தியாவுக்கு திரும்புகிறார்கள். முடிசூட்டு விழாவை ஏற்பாடு பண்றார். உடனே தசரத மன்னன் யோசித்தார், ராமரை பிரஜைகள் அனைவரும் நேசிக்கிறார்கள், தங்கள் குழந்தை மாதிரி. அந்த அளவுக்கு உயர்ந்த குணங்களை ராமர் கொண்டிருந்தார். எப்பொழுதும் உண்மையே பேசுதல், எப்பொழுதும் மக்களிடம் அன்பாக இருத்தல், மக்களுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுதல், எல்லாத்திலும் மிக கவனமாக நேர்த்தியாக இளவரசன், அழகிய இளவரசன். மக்கள்லாம் அவரை விரும்ப ஆரம்பிச்சாங்க. தசரதர் பார்த்தார், முதல்ல இவருக்கு முடிசூட்டு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். அனைவருமே சந்தோஷமா இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்பொழுதுதான் மந்தரா கைகேயிக்கு தவறான போதனை செய்யறதுக்கு வரா. இது அசத் சங்கம். நாம வந்து பக்தரா இருக்கலாம், நாம வந்து அபக்தர்களோட சேர்ந்தோம்னா ஒரு நிமிஷத்துல கீழே இறங்கிடுவோம். அதற்குதான் பக்தர்களுக்கு சொல்றது, இந்த வாட்ஸ்அப்ல அதிகமா மற்றவர்கள் சொல்றத கேட்கறது, யூடியூப்ல வேற யாரோ லெக்சர்ஸ் கேட்கறது. ஏன்னா நம்முடைய பக்தி பாதையில அப்படியே ஒரு 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 தடை வந்துடும். நாம அமைதியா போயிட்டு இருப்போம், ஒரு சுனாமி அடிக்கும், நம்மை தூக்கி வீசிரி அடிச்சிடும் அசத் சங்கம் எல்லாம். அந்த அசத் சங்கம் தான் கைகேயி வந்து அவ்வளவு நேசிச்சாலாம் ராமரை. ஆனால் அந்த பக்தி அசத் சங்கத்தினால இறங்கிடுச்சு, சுனாமி வந்துடுச்சு. மத யானை வந்து பக்தி பயிரை அழித்து விட்டது. சோ கைகேயி மந்தரையினுடைய சவகாசத்தினால கெட்டு போன. அவளுக்கு எல்லா ஐடியாவும் கொடுக்குறா, நீ ஏற்கனவே 2 வரம் கேட்டிருக்கிறல்ல, அந்த வரத்தை கேள், நீ அடம் பண்ணு. சோ அந்த வர்ணனைகள்லாம் வருது. அவ எப்படி தசரத மன்னரை உழுக்குறான்னு பாக்குறா. தசரத மன்னர் நினைச்சிருந்தாருன்னா 2 தர்மம் இருக்கு. ஒண்ணு மூத்த மகனுக்குத்தான் பட்டாபிஷேகம் செய்யணும், அது ஒரு தர்மம். ஆனால் இங்கு மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அவர் நினைச்சிருந்தாருன்னா 2த்துல ஏதோ ஒண்ணு மகனுக்கு தான் கொடுக்கணும். இவர் பேச்சை நான் கேட்க மாட்டேன், வேற வரம் வேணா வாங்க, இல்ல சண்டை போட்டிருக்கலாம். தசரதர் செய்யவில்லை. நேர்மையானவர். மனைவியா இருந்தாலும் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். ஆனால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பக்தி, அந்த அளவுக்கு வாத்சல்ய ரசம் ராமர் மேல. எப்படி சொல்றது, உயிரினும் மேலாக நேசிச்சார். அதனால்தான் உயிர் போயிடுச்சு. உயிரினும் மேலாக ராமரை நேசிச்சார் தசரத மன்னன். அதனால சொல்லல, கைகேயி தான் கூப்பிட்டு சொல்றா, உன்னுடைய அப்பா நீ உன்னை காட்டுக்கு போ சொல்றார், நீ போ. அதற்கு பதில் பரதன் வந்து, இந்த பரதனுக்கு அரசாங்கத்தை தரதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தர்றேன். ஆனா ராமரை காட்டுக்கு அனுப்பாதன்னு கெஞ்சி கதறி அழுறாரு, காலில் விழுந்து அழுறாரு. அதனாலதான் தெரியாதனமா ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து உனக்கு வர்றேன் தரேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இது தரேன் வாங்கிக்கோ அப்படின்னு. தசரதன் செய்த பிழை அவருக்கே அது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்தது. ஏன்னா அவர் நேசிக்கும் பகவானையே விட்டு பிரிய வேண்டியதா போச்சு, பிரிந்து அவருடைய நினைவில் வாட வேண்டியதா போச்சு. தசரதர் ராமரை வனத்துக்கு அனுப்புறார் மந்திரியோட சேர்த்து. போறார். அந்த மக்கள் எல்லாம் யோசனை பண்ணிட்டாங்க, ராமர் காட்டுக்கு போறாருன்னு நாங்கெல்லாம் நாட்டுல இருக்க மாட்டோம், நாங்க எல்லாருமே காட்டுக்கு போறோம். அனைத்து பிரஜைகளும் வர்றாங்க. இப்ப இவங்களெல்லாம் எங்க காட்டுக்கு கொண்டு போறது? சீத்தையும் சீத்தைக்கு சொல்றார் ராமர், நீ வர வேண்டாம், என்னோட வர வேண்டாம், நீ வந்து இளவரசி,
மிகவும் சொகுசா வளர்ந்தவ. கால்லாம் முள்ளெல்லாம் குத்தும். அங்க காட்டு விலங்குகள் இருக்கும், ராட்சசர்கள் இருப்பாங்க. அவங்க இது காட்டு வாழ்க்கையெல்லாம் உன்னால தாங்கவே முடியாது. இங்கிருந்து மாமனார் மாமியார் எல்லாம் பாத்துக்கோ, நீ சேவை பண்ணுன்னு சொல்றார் ராமர். சீத்தை, ராமர் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி. அவள் கற்புடைய பெண், கணவனுக்கு எப்பொழுதும் சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மையான பெண், லோக மாதா. அதனால அவர் சரியான முடிவை எடுக்கிறா. எல்லா கௌசல்யையும் ஒத்துக்கிறா, மனைவி கண்டிப்பா போகணும், நீ போமான். சுமித்ரா மட்டும் லக்ஷ்மணனுக்கு சொல்றா, இனி உனக்கு தாய் தந்தை நாங்கல்ல, சீத்தையும் ராமரும் தான் உனக்கு தாய் தந்தை, நீ போ. அப்ப இன்னொரு தியாகி லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிள, அவ 14 வருடங்கள் எப்படி லக்ஷ்மணன் தூங்கலையோ அதே மாதிரி ஊர்மிளையும் தூங்கலையாம். கணவனை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறார், பகவானுடைய கைங்கரியத்துல ஈடுபடு அப்படின்னு. அப்ப ராமர் போறார், பிரஜைகள் எல்லாம் போறாங்க. ஆனா பிரஜைகளை ஏமாற்றி விட்டு அவர்கள் தூங்கும் போது, அன்றிரவு தூங்குறாங்க ஒரு கரையில, நதிக்கரையில. அப்ப அவர் கடந்து விடுகிறார், கடந்து போயிடுறார். ஆனா அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, ராமர் இல்லை, திரும்பி வராங்க. வேற வழி இல்லாமல் தேட முடியல ராமரை, திரும்பி வந்து விடுகிறார்கள். இங்கு தசரதன் ராமருடைய பிரிவுல இறந்து விடுகிறார். உடனே அங்கிருக்கும் வசிஷ்டர் குலகுரு செய்தி அனுப்புறார், பரத சத்ருகன் அங்க கைகேயினுடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவங்கள வர வைக்கிறார். பரதன் மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாடுறான். சத்ருகன் மந்திரைய போய் அடிச்சு நொறுக்குறான். கைகேய, நீ எனக்கு தாயே இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வருத்தப்படுகிறான். தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு உடனடியா ராமரை பார்க்கணும்னு ஓடி வரார். ஓடி வரார். இந்த இடத்துலதான் ராமர் ஆற்றை கடக்கும் போது குகனை சந்திக்கிறார். குகன் ஒரு சாதாரண படகோட்டி. ஆனால் அவன் செய்த பெரிய பாக்கியம், கிருஷ்ணருக்கு ராமருக்கு சேவை செய்கிறான். ராமர் அவனை கட்டி அணைத்து சொல்றார் குகன் கிட்ட, நாங்க இப்ப 4 இல்ல 5, 5 சகோதரர்களானோம் அப்படின்ட்டு. ராமருடைய அன்பு, தன்னுடைய பக்தர்களுக்கு காட்டுற அன்பு முழுக்க முழுக்க ராமாயணத்துல நம்ம பார்க்க போறோம். பகவான் இங்க அவதாரம் எடுத்து வர்றதுக்கு காரணம் நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அசுரர்களை அழிக்கவும் பக்தர்களை காக்கவும் வரார், யுகம் யுகமா வரார். ஆனா உண்மையான காரணம் அதெல்லாம் இங்க வந்துதான் செய்யணும் இல்ல, வராமையே செய்யலாம். அவர் செய்யறார், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். நல்லவர்களை பக்தர்களை காக்கிறார், அசுரர்களை அழிக்கிறார், அது செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவர் வர்றதுனுடைய அவசியத்தினுடைய முக்கியத்துவத்தை ராமாயணத்துல சொல்றாங்க. அவர் வந்து தன்னுடைய பக்தர்களோடு லீலை புரிகிறார் பாருங்க. தன்னுடைய பக்தர்களோட எவ்வளவு அன்பு லீலை புரிகிறார். அதை லீலை புரிவதன் மூலம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றார். அதை விட பெரிய அனுகிரகம் நம்மை போன்ற கீழே விழுந்த ஆத்மாக்கள்லாம் உயர்த்தணும்னா நம்ம ராமாயணம் எத்தனை வாட்டி கேட்டு கேட்டு நம் பாவங்களை தொலைத்து பக்தியில முன்னேறும். ராமாயணம் கேட்க கேட்க பாவங்கள் தொலைந்து பக்தியில் முன்னேற்றம் காணலாம். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வ தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாமேதி சோர்ஜுன. பகவானுடைய அவதாரத்தை பற்றியும் அவருடைய லீலைகளை பற்றியும் கேட்டு 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 எவன் ஒருத்தன் பக்தி தொண்டு செய்கிறானோ அவன் மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பதில்லை. அதற்காக தான் லீலை. பகவானுடைய லீலையில இப்ப முக்கியமா ராமாயணத்துல பாத்தீங்கன்னா துன்பம் துன்பம் துன்பம். சீத்தைய அபகரித்து கொண்டு ராவணன் போறான், பகவான் சீதையை பிரிந்து வருத்தப்படுறார், அவரை காட்டுக்கு அனுப்பிடுறாங்க, ராஜ்யத்தை தரவில்லை, கைகேயி செய்த சூழ்ச்சி, சூர்பனகை செய்கின்ற சூழ்ச்சி, அசுரர்கள் நிறைய வராங்க. அப்ப இத வேற கண்ணோட்டத்துல சில பேர் எல்லாம் பார்த்து, இது என்னது, உங்க கடவுளை அழுவுறார், அவர் வானரங்களை வைத்து குரங்குகளுடைய உதவியோட அவர் சண்டையிடுகிறார். இப்படிலாம் அவங்க பார்க்கும்போது, மேற்புறமா பார்க்கும்போது
இது துன்பமாட்டம் தெரியும். ஆனா ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தோட பார்க்கும்போது இது இன்பம் 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 தான். பகவான் எதற்காக இந்த லீலைகள் எல்லாம் புரிகிறார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது, ராமாயணத்தை கேட்டு கேட்டு கேட்டு, ராமருடைய மகிமைகளை கேட்டு கேட்டு, ராமரும் அவருடைய பக்தர்களும் நிகழ்த்தும் லீலைகளை பார்த்து பார்த்து கேட்டு 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 நாம் வந்து நம்முடைய பாவங்களை தொலைப்பதற்கு வழிவகுக்கும். அதனால இதுல வர காட்டப்படும் துன்பங்களா, இப்போ ராமர் துன்பப்பட்டாரா, ராமர் சாதாரண மனிதரா? இப்ப சில பாடல்ல கூட மக்கள் வந்து தவற எழுதுறாங்க. ஆண்டவன் ராமன் மானிடம் ஏமாந்தாள்னு ஒரு பாட்டு வருது. அது ஒரு முட்டாள்தனம். அந்த அந்த லீலையை ஏற்படுத்துறதே பகவான் தான். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ ராமச்சந்திரர் தான். அவர் ஏமாறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவர் அழறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. லீலை புரிகிறார், மக்களுக்கு செய்து காட்டுகிறார். ஒரு மன்னனாக நீ இருந்தால் என்றால் இப்படிலாம் நடக்கும். நீ ஒரு கணவனாக அழகிய பெண்ணுக்கு கணவனாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். வாழ்ந்து காட்டுகிறார். நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு மனிதனுக்கு வாழ்ந்து காட்டுறாரு தவிர அவருக்கு துன்பங்களோ இன்பங்களோ பௌதிக இன்பங்களோ கிடையாது. அவர் எப்பொழுதும் ஆன்மீக இன்பத்தில் இருப்பவர். அவர் எப்பொழுதும் தன்னுடைய மனைவியை பிரியாதவர். சீத்தை கிருஷ்ணர் ராமரிடம் இருந்து பிரிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பிரிந்து போனது மாயை சீத்தை. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஆச்சாரியர்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அப்ப ராமரை பரதன் அழைக்கிறான், நாட்டுக்கு நீங்க திரும்பி வரணும், நீங்க போகக்கூடாது, என்னுடைய தாய் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், தந்தை தவறிவிட்டார், வரணும். தந்தை உயிரோடு இருந்திருந்து அவர் கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன். இப்ப அவர் இல்லை, அவருடைய வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டும், அதனால நான் வரப்போறது இல்லை. பரதா நான் வரமாட்டேன். தந்தைக்கு வந்து அவச்சொல் வந்துரும், அதனால நான் வரமாட்டேன், நான் காட்டுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பரதன் வந்து இப்ப கூட நீங்கள் தான் மன்னனை தவிர நான் மன்னன் கிடையாதுன்னு பாதுகை எடுத்துடுறாரு. பாதுகையை வைத்து அவரும் மர உரி தரித்து அவரும் துறவரம் பூண்டுதான் அயோத்தியாவை ஆள்கிறாரே தவிர அண்ணன் போயிட்டான், அண்ணன் எப்ப போவான், திண்ண எப்படி காலி ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. இப்பத்திய அண்ணன் தம்பிங்கெல்லாம் அப்படிதான், ஒரே சண்டை. எது சின்ன சின்ன பொருளுங்களுக்கு கூட சண்டை தான். ஆனால் இங்கு பரதன் ராமருக்காகவே வாழ்ந்தார். ராமரை தவிர எனக்கு வேற ஒரு சுகமே கிடையாது. லக்ஷ்மணன் கூட இருந்தார், இவர் பிரிந்து வாடினார். பரதனுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டார். உண்மையில ரொம்ப அதிகமான சகோதர பாசம் உள்ளவர் பரதன் தான் லக்ஷ்மணனை விட. லக்ஷ்மணனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைச்சது. இது பிரிவு துயர்ல ரொம்பவே கஷ்டப்பட்டார் பரதர். அதன் பிறகு ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் சித்திரக்கூடம் போகிறார்கள். பல வனங்களை கடக்கிறார்கள். அதுல எல்லாம் வந்து பல ரிஷி முனிவர்களை சந்திக்கிறார்கள். அதுல முக்கியமாக சீதா அனுசூயையை சந்திக்கிற ஒரு சந்திப்பு வரலாற்றுல ரொம்ப முக்கியமான சந்திப்பாக சொல்லப்படுது. எப்படி ஒரு பெண் இருக்க வேண்டும் அப்படின்ற பாடத்தெல்லாம் சீதை அனுசூயை உரையாடல்ல இருந்து பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சீத்தையை பாராட்டுற அனுசூயை, நீ இவ்வளவு ஒரு நல்ல காரியம் பண்ணியம்மா அப்படின்னு. சீத்தை சொல்றா, என்னுடைய தாய் என்னுடைய மாமியார் இருவருமே எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் கடைபிடிக்கிறேன். அனுசூயையும் அதை வந்து அவளுக்கு வந்து இன்னும் நிறைய ஒரு ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும்ன்ற பாடத்தெல்லாம் சொல்லித்தர. சீத்தைக்கு வந்து மிகவும் பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு தேவலோக ஆடைகள் எல்லாம் கொடுக்குறா. நன்றாக கவனிச்சு சீத்தை அங்கிருந்து அத்திரி முனிவர் அனுசூயா ஆசிரமத்துல இருந்து அவங்க போறாங்க, சித்திரக்கூடத்துக்கு போறாங்க. சித்திரக்கூடத்துலதான் சூர்பனகை வருகிறாள். கடவுளை பாக்குற யாருக்குமே கடவுள் மீது, முழுமுதற் கடவுள் மீது அட்ராக்ஷன் வரும், ஈர்ப்பு வரும். அதுதான் சூர்பனகைக்கு வந்தது. சூர்பனகை பகவான் பேர்ல ஈர்க்கப்பட்டாள்ன்றது உண்மை. ஆனா அவ ஒரு ராட்சசி. அதனால அதை எப்படி வழி நடத்த வேண்டும்னு தெரியல. பொதுவா கடவுள் மேல பொதுமக்கள் கூட அன்பு வைக்கிறாங்க, ஈர்ப்பு ஏற்படுது. அங்க ஒரு ஆச்சாரியன் இல்லைன்னா சூர்பனகை மாதிரி தான் ஆயிடுவாங்க.
வழி நடத்துபவர்கள் வேண்டும் ஆன்மீக வாழ்க்கையில. வழி நடத்துபவர்கள் இல்லைன்னா சூர்பனகையாட்டம் பறிக்க விரும்புவார்கள், சுகிக்க விரும்புவார்கள். ராமரை தாயார் இல்லாம சுகிக்க விரும்புகிறாள். அதே ஆச்சாரியன் இருந்திருந்தா சரியா வழி நடத்திருப்பார். அவ ஒரு ராட்சசி, அதனால மூக்கு அறுபட்டு காது அறுபட்டு ஓடினாள். அவதான் ராமாயணத்துல ஒரு தூண்டுகோலாக ஏன்னா ராவணன் மரணிக்க வேண்டும். ராவணன் மிகப்பெரிய அசுரன். தேவர்கள்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள், யார பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை. அப்பதான் சொன்னார். அப்ப அவன் ராவணன் மனிதரால குரங்குகளால எனக்கு அதை பற்றி கேட்கல, அவன் பேசல. வரன் வாங்கும்போது தேவர்கள் அவர்கள் இவர்கள்னு சொல்லிட்டான். ஆனா மனிதர்களை ஒரு அலட்சியமா எடுத்துட்டான். அதனால மனித அவதாரம் எடுப்பேன், மன்னனாக வருவேன், உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள்லாம் எனக்கு தேவர்கள் அனைவரும் குரங்குகளாக வானரங்களாக அவதாரம் எடுத்து வந்தாங்க. அப்ப இங்க சூர்பனகை அவ ஒரு சூழ்ச்சி செய்யறா. நான் உங்களுக்காக சீத்தையை கைப்பற்ற போனேன்னு போய் சொல்லிடுறா. அவளுக்கு ராமர் வேணும். ஆனா அங்க போய் ராவணன் கிட்ட நான் சீத்தையை கைப்பற்ற போனேன், சீத்தை மாதிரி உலகத்திலயும் ஒரு அழகான பெண் இல்லை அப்படின்ற விஷயத்த ராவணனுக்கு கொடுக்கிறவளே சூர்பனகை தான். அதனால ராவணன் சீத்தையை கைப்பற்ற எண்ணினான். அதனுடைய விளைவுதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பெரிய பெரிய சேனையை அனுப்புறான், 14,000 சேனை. அதுல கரதூஷண படைகள் நல்லா அனுப்புறான். ஆனா ராமர் வெகு விரைவில் அனைத்து படைகளையும் ஓட ஓட விரட்டி எல்லாரையும் அழித்து விடுகிறார். அப்பதான் ராவணன் யோசிக்கிறான், ராமரை நம்மால ராமரை தப்பா எடை போட்டுட்டான். ராவணன் சாதாரண மனிதனாக இவ்வளவு வீரம் ஆற்றல் இருக்கும்னு தெரியாது ராவணனுக்கு. அதனால சீத்தையை அபகரிக்க ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டான். நேர்வழி இல்ல. நேர்வழி, நீ ஒரு சத்திரியனாக இருந்தால் நேராக ராமரிடம் சண்டை போட்டு செஞ்சிருக்கணும். குறுக்கு வழி, அதான் குறுக்கு புத்தி. தாயாரை பெருமாள் இல்லாம அனுபவிக்கணும், அதான இப்ப மக்கள் பண்றாங்க. பௌதிகவாதிகளை நம்ம ராவணனோட ஒப்பிட முடியும். ராவணன் சீத்தையை ராமர் இல்லாம அனுபவிக்கணும்னு நினைச்சான். உலக மக்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கிற பௌதிக செல்வங்களை, செல்வமே லக்ஷ்மி, லக்ஷ்மியை நாராயணன் இல்லாமல் அனுபவிக்கணும்னு நினைச்சா அழிஞ்சிருவோம். அது லக்ஷ்மி துர்காவா மாறிடுவா, லக்ஷ்மியாக இருக்க மாட்டான். தன்னுடைய கணவனோட வர்றதுக்கு தான் லக்ஷ்மி எப்பொழுதும் விரும்புவாள். கணவனை பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது துர்காவா மாறி மாயையாக மாறி அழித்து விடும். இப்ப அதான் நடந்தது. சீத்தையை அனுபவிக்க வேண்டும்னு ராவணன் நினைச்சான் பாருங்க, அது சீத்தையா எடுக்க முடியாது. சீத்தை லக்ஷ்மி, அவளை யாராலையும் சாதாரண மனிதனால தொட முடியாது. அப்ப கவர்ந்து சென்றது மாயை சீத்தை, துர்கா. துர்கா அவனுடைய அழிவுக்கு காரணமாகி விடுவாள். அப்ப கடத்தி செல்லும் போது பக்தர்கள், என்னென்ன பக்தர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் பகவான். இது என்ன, பகவானே ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டு இருக்கலாமே? இல்லை, அனைத்து பக்தர்களுக்கும் வாய்ப்பு. எந்தெந்த பக்தர் பகவானுடைய சேவையில இருந்தாங்க, யாரெல்லாம் சேவையில இல்லாம இருந்தாங்க, அதைதான் நம்ம பார்க்க போறோம். ராமாயணம் முழுக்க சேவை செய்யும் பக்தர்கள், அபக்தர்கள். பகவானுடைய சேவையில இருக்கிற பக்தர்களுக்கு என்ன நடந்தது? ராவணன் சீத்தையை கவர்ந்து செல்லும் போது என்னாச்சு? சாதாரண பறவை ஜட்டாயு. தெரியும் ராவணன் எவ்வளவு சக்திமான்னு. மாயை எதிர்த்து நாம கூட அப்படித்தான் போராடணும். மாயை நம்மளை கொன்னு கூட போட்டுடலாம், ஆனால் பக்திக்காக போராட வேண்டும். ஜட்டாயுக்கு தெரியும் தன்னுடைய பலம் பற்றியும் ராவணனுடைய பலம் பற்றியும். ஆனால் இது கைங்கரியம், இதுல நான் தோத்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் போராட வேண்டும். ஆனால் வெற்றி தான். ஜட்டாயுக்கு தோல்வி கிடையாது, வெற்றி. உயிர் போனது தோல்வி கிடையாது, போராடினும். இப்ப ஜட்டாயு எதிர்த்தான், சீதா மாதாவை கொடுத்து விடு, விட்டு விடு, எடுக்க கூடாதுன்னு சொல்றான். ராவணன் போய் கேட்பானா? யார் சொல்லியும் கேட்கல. அப்ப ராவணன் ஜட்டாயினுடைய சிறகுகளை வெட்டுகிறான். பொதுவா மக்களுக்கு உடனே இப்ப ஒரு பக்தர் இறந்து விட்டார், ஒரு பக்தர் எதையும் சாதிக்க முடியல அப்படின்னும் போது உடனே கேள்வி வந்துடும், ஏன் காப்பாத்தல, ஏன் காப்பாத்தல, ஏன் காப்பாத்தல.
இங்க ஜட்டாயினுடைய உணர்வை காப்பாற்றுறார் கிருஷ்ணர். ராமர் ஜட்டாயுக்கு சேவை செய்ய வேண்டும், தாயாரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு, என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைச்ச உணர்வு இருக்கு பாருங்க, அதான் பக்தி. அதை காப்பாற்றுகிறார் பகவான். காப்பாத்தினார். பகவான் வர வரைக்கும் உயிரோட இருக்கிறார் ஜட்டாயு. பகவானுடைய மடியில அவர் உயிர் துறக்கிறார். அப்போ இதை விட பாக்கியம் என்ன இருக்கு? ஜட்டாயு ஒரு தந்தையை போல. தசரதனுக்கு ஈமக்கிரிய பண்ண முடியல ராமரால, ஆனா ஜட்டாயுக்கு பண்றார். ஈமக்கிரியை செய்யறார். ஜட்டாயுக்கு ஒரு தந்தை, ஒரு ஒரு மகனை போல அந்த பாக்கியம் ஜட்டாயு கிடைச்சது. ஜட்டாயு மோட்சம், அதுதான் ஜட்டாயு மோட்சம்னு வருது. ஜட்டாயுக்கு மோட்சம் கிடைச்சது, சேவை செய்து மோட்சம் பெற்றார். அது வெற்றி தோல்வி நம்ம கையில இல்ல, வெற்றி தோல்வி அவனிடம் இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த பக்தர்கள் வராங்க. அனுமான் வரார். அனுமானை போல ஒரு பக்தன். அனுமான் தான் ராமாயணத்தினுடைய கதாநாயகர். அனுமானை போல ஒரு பக்தனை பார்க்கவே முடியாது. சேவையே தரமாட்டோம்னாலும் சேவையை வர வச்சிருவார் அவர். அதை நாம் பாக்குறோம். அந்த தாசிய பாவத்துக்கு அனுமானுக்கு சமமாக ஒருவரை பார்க்கவே முடியாது. ராமரை தவிர எனக்கு வேற யாருமே வேண்டான்னு சொல்றார். அவரே தான் முராரி குப்தராக சைத்தன்ய அவதாரத்துல வர்றார். மகாபிரபு கிட்ட, சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அவர் சொல்றார், என்னால ராமரை தவிர வேற யாரையுமே நினைக்க முடியாது, மன்னிக்க வேண்டும் பகவானே, நீங்கள் தான் ராமர்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு ராமர் தான் அப்படின்னு சொல்லுவார். அவர் பாடின அஷ்டகம் இருக்கிறது, முராரி குப்தர் பாடின அஷ்டகம் இருக்கிறது. அதை இன்னைக்கு பாடணும்னு நினைச்சேன், நேரமின்மை காரணமாக அது பாட முடியல. பக்தர்கள் தனிப்பட்ட முறையில முராரி குப்தர் எழுதிய அஷ்டகம் படிங்க. அவருக்கு அதனால ராமராக தான் பகவான் காட்சி அளிக்கிறார். மகாபிரபு ராமராக, ராம் சீதை லக்ஷ்மணராக தான். முராரி குப்தர் அவருடைய வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு. அங்க நாங்க அனுமன் ஜெயந்தி அன்றைக்கு போவோம். ஏன்னா அங்கு ராம் சீதை லக்ஷ்மணனுடைய விக்கிரகங்கள் இருக்கு. அங்க அனுமானாக முராரி குப்தர் இருக்கிறார். முராரி குப்தருடைய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அனுமானுக்கு ராமரை தவிர வேற எதுவுமே தெரியாது கண்ணுக்கு. ராம நாமத்தை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப அனுமான ஒரு வரம் கொடுக்கும் ஒரு கடவுளாக மாற்றி விட்டார்கள். இப்ப அனுமான போய் அவரே பிரம்மச்சாரி, அவர்கிட்ட போய் எனக்கு கல்யாணத்தை பண்ணு, எனக்கு இதை பண்ணு, எனக்கு அதை பண்ணு. அனுமானுடைய சாலிசா பாடுறது, அதை பண்றது, இதை பண்றது, அதெல்லாம் பண்றாங்க. பண்ணி ஆனா அவர்களுடைய குறிக்கோள் அனுமானை மகிழ்விப்பதல்ல. அவர் என்ன பிஸியா இருக்கிறாரு ராமருடைய சேவையில. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, அவருக்கு வடமாலை சாத்தி போடுறதும், அவரை ஒரு டெமிகாடா ஆக்கிட்டாங்க. வரம் கொடுக்கணும் நீங்க அப்படி பெருசு பெருசா அவருக்கு விக்கிரகம் வைத்து குறிக்கோளை மாத்திட்டாங்க. அவர் எதனால சந்தோஷம் அடைகிறார்? அனுமான் எதனால சந்தோஷம் அடைவார்? அனுமான் நினைச்சா எது வேணா பண்ணலாம். நாம பக்தரா மாறணும், அப்பதான் அவர் பண்ணுவார். அனுமான் எங்கு ராமநாமம் இருக்கிறதோ, எங்கு ராமாயணம் சொல்லப்படுதோ அங்குதான் இருப்பார். நீங்கள் ராமரை புகழ்ந்தால் அனுமான் தானே வருவார். சரி, அவருக்கு ராமாயணத்துல ஹீரோ போஸ்ட் இல்லையா, கதாநாயகனே அனுமான் தான். எல்லாத்துலயும் மிகப்பெரிய சாதனைகளை செய்தது அனுமான் தான். அப்படி இருக்குச்சா அடுத்தது கிருஷ்ணர் வரும்போது அவருக்கு சேவையே இல்லை. அங்க அர்ஜுனன் தான் கதாநாயகன், சேவை இல்லை. அப்போ ஒரு கவலை வந்துடுச்சு அனுமானுக்கு. சரி, பகவான் சொன்னார் கொடியாக இருப்பாயாக. கொடி, அர்ஜுனனுடைய ரதத்துல கொடியில இருக்கிறார் அனுமான், அது கூட ஓகே தான். அப்ப இன்னைக்கு எனக்கு தலைவர் பதவி, நாளைக்கு தொண்டன் பதவி, நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல. நான் அவர் அப்படி சொல்லல, ஏதோ ஒரு சேவை கொடுத்தா போதும். பகவானே உங்களுடைய சேவை எவ்வளவு சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, நான் செய்வேன். அதுதான் பக்தனுடைய மனப்பாங்கு. இங்க அனுமானுடைய மனப்பாங்கு. நீ எதனா, நான் எந்த சேவையும் கொடுக்கலையா ஒரு காலகட்டத்துல அனுமானுக்கு. சுத்தி இருந்த பக்தர்கள் எல்லா வேலையும் நீயே செய்யற, இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது உனக்கு, போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப கூட உள்ள நுழைஞ்சிடுறாரு. இல்ல ஒரு சேவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ராமர் கொட்டாவி விடுவார்ல, அப்ப நான் சோடுக்கு போட போறேன். நீங்கெல்லாம் அது செய்ய மாட்டீங்க, வேற வேற வேலையில இருக்கிறீங்க, சோடுக்கு போட ஆள் இல்ல, நான் ராமர் பக்கத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம்.
அனுமானுடைய பக்தியை போல நம்முடைய பக்தி இருக்கணும். அவருடைய நாம பலத்துலதான் அவர் ஓடினார். அவருக்குன்னு பலம் இல்லை, அவர் ராமர் நாமத்தினுடைய பலத்துலதான் அவர் சாதிச்சார் எல்லாத்தையுமே. அதுதான் நம்ம அனுமான் கிட்ட இருந்து கத்துக்கிறோம். அனுமான் எப்பொழுது ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்தாரோ, முதல் அவர் மந்திரி. அனுமான் சுக்ரீவனுடைய மந்திரி. அங்க யாரோ 2 பேர் வர்றாங்க, எதையோ தேடுறாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? வாலி அமிச்சவனா அப்படின்னு பார்க்கணும். பயம் சுக்ரீவனுக்கு வாலி பத்தி. யார் அவர்கள்? ஒற்றர்களா? யாருன்னு போய் பாருப்பா அப்படின்னு அனுமான் அனுப்பிச்சார். அனுமான் பார்த்த உடனே இவர்தான் நான் தேடிக்கொண்டிருக்கும் என்னுடைய முழுமுதற் கடவுள் பகவான்னு தெரிஞ்சுட்டார். ஆராய்ச்சியே பண்ணல, உடனே சரணாகதி. பகவானே நான் தான் அனுமான், சுக்ரீவனுடைய மந்திரி, வாருங்கள் அழைத்து செல்கிறேன்னு அழைத்து சென்றார். அங்கு வாலி வதம் நடக்கின்றது. அங்கு சுக்ரீவனை நண்பராக ஏற்றுக்கொள்கிறார். பகவான் தான் கொடுத்த வாக்கு உடனே நிறைவேற்றுறார். சுக்ரீவன் அரசாட்சி கிடைச்ச உடனே, வாலி இறந்தவுடன் அரசாட்சி கிடைச்ச உடனே ஆட்டம் போட ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது. நீ செய்யற காரியம் சரியா? எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுறியா நீ? சொன்னவன திருந்துகிறார். சுக்ரீவன் உடனே படைகளை திரட்டுகிறார். எல்லாமே அவங்க முடிவு பண்றாங்க. பலவிதமான யோசனைகளை செய்யறாங்க. அனுமான் தான் மிக முக்கியமான காரியத்தை செய்யறார். இலங்கைக்கு தாவி செல்கிறார். அங்கு சீத்தையை காண்கிறார். அங்கு இலங்கைக்கு தீ வைக்கிறார். தைரியமா நிக்கிறார். ராமநாமத்துல அவருக்கு முழுக்க முழுக்க தைரியம். சீத்தை கொடுத்த சூடாமணியை கொண்டு வந்து ராமருக்கு காட்டுகிறார். சீத்தைய கேட்கிறார் அனுமான், தாயே வந்துருங்க, போயிடலாம், நான் காப்பாத்திடுறேன் உங்களை, ராமரிடம் சேர்த்து விடுகிறேன், வாருங்கள் தாயே எனக்கு கூப்பிடுறார். இது ராமருக்கு மிகப்பெரிய அவமானம். ராமர் இங்க வெற்றி கொள்ள வேண்டும், இது தவறு. நான் உன்கிட்ட உன்னோட வந்துடலாம் சுலபமா, ஆனால் அது ராமருக்கு அழகல்ல. அவர் வர வேண்டும், இலங்கைக்கு வெற்றி கொள்ள வேண்டும். இலங்கைக்கு வர்றது ரொம்ப சாமானியமான காரியமோ கிடையாது. ஏன்னா இப்ப காலகட்டத்துல இலங்கை இந்தியாவோட ரொம்ப நெருக்கம். நீங்க தோணியில கூட போயிடலாம். அப்ப காலகட்டத்துல அது நெருக்கமா பல 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 மைல்கள் தூரமாக இருந்தது. கால மாற்றத்தினால இலங்கை இப்ப இந்தியாவுக்கு அருகில் இருக்கிறது. ஆனால் அந்த யுகத்துல அது மிக தொலைவில் இருந்தது. ஆனா இப்ப கூட நம்ம ராமர் கட்டிய பாலத்தை பார்க்கலாம். சோ அதனால வர்றது அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. கடவுளால முடியாதது காரியம் எதுவுமே கிடையாது. இந்த விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்றானுங்க, இது என்ன மிதக்கிற கல்லு. இந்த அண்ட சராசரத்துல பல 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 கோள்களை பகவான் மிதக்க விட்டிருக்கிறார். பூமியே கூட அண்டத்துல மிதந்து கொண்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், 9 கிரகங்கள் எல்லாமே மிதந்து கொண்டிருக்கிறது. அவரால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும். இவங்க இந்த ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் அவனுங்களுக்கு சுக்ருதி, என்ன சுக்ருதி, நிறைய அறிவு கொடுத்திருக்கிறார் பகவான். ஒரு பக்கம் பகவானையே சோதிக்கிற அளவுக்கு ஒரு எதிர்மறையான அறிவு ஆராய்ச்சி பண்றானுங்க. ஆனா ஒண்ணும் முடியாது. சோ இது எப்படி மிதக்குது கல்லு? ராமாயணத்துல கற்கள் மிதக்கு, அதுல ஒரு தூண் இல்லாமல் பாலம் கட்டினார். பாலம் எல்லாம் கட்டணும்னா தூண் வேணும் இல்லையா? ஒரு நதிக்கு மேலாக பாலம் கட்டணும்னா தூண் வேணும். ஆனா இந்த தூணே இல்லாம பாலம் கட்டினார் பாருங்க. கட்டப்பட்டது, பாலம் கட்டப்பட்டது. வானர சேனைகளோடு, ஜாம்பவானோடு. ஜாம்பவான் எல்லாவற்றிலும் அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர். ஜாம்பவானுக்கு ராமாயணம் தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா அவர் எப்பொழுதும் நித்தியமாக பகவானோட வரக்கூடிய நித்திய சகா ஜாம்பவான். கரடி தான், ஆனா அவருக்கு தெரியும். அவரும் சிரஞ்சீவி. நிறைய சிரஞ்சீவிகள் இருக்கிறாங்க ராமாயணத்துல. அனுமான் சிரஞ்சீவி, விபீஷணன் சிரஞ்சீவி, ஜாம்பவான் சிரஞ்சீவி. இவங்கெல்லாம் சிரஞ்சீவிகள். ஜாம்பவான் மீண்டும் கிருஷ்ணரை சந்திக்கிறார். அவ்வளவு நாள் அவர் வாழறார். அவருக்கு தெரியும் அவர் என்ன நடக்க போகுதுன்னு. ஜாம்பவானுக்கு தெரியும். அவர்கள் பாலம் கட்டினார்கள், கடக்கிறார்கள். அங்கிருந்து விபீஷணன் சரணாகதி அடிக்கிறான். விபீஷண சரணாகதி தான் இன்றைக்கு வகுப்பினுடைய ஹைலைட்டா நம்ம சொல்லிட்டோம். எதிர்க்கு கூட அபயம் கொடுக்கிறார் பகவான். எல்லா ஜீவராசிகள் மீதும் கருணை வைக்கிறார். பாலம் கட்டும் போது ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அது சொல்லலைன்னா அது ஒரு வகுப்புலயும் நான் சொல்லுவேன்.
தொண்டரடி பொடி ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், பெரிய பெரிய மலைகளை தூக்கி போட்ட வானரமா நான் கிடையாது. இல்ல மண்ண தடவி தடவி கொண்டாந்து கடல்ல கலந்த அந்த அணிலும் அணிலும் போல் அல்ல நான் அப்படின்னு சொல்றாரு. அந்த அணில் செஞ்ச சேவையை நான் செய்யல. பெரிய பெரிய சேவைகள் செய்த வானரங்களை போல நான் இல்ல. உம் அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடுறார். அப்ப அந்த பாலம் கட்டும் போது வானரங்கள்லாம் பெரிய பெரிய கல்லு தூக்கி போட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தாங்க ஒரு சின்ன அணில் வந்து கடல்ல குளிக்குது, வந்து மண்ணுல உருள்றது, அப்புறம் அந்த மண்ணை எடுத்துன்னு போய் கடல்ல கொட்டுறது, திருப்பியும் வந்து உருள்றது. இப்படி பார்த்த உடனே எல்லா வானரங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு கூட அப்படி ஒரு கொஞ்சம் பக்தர் ஆயிட்டதுக்கு அப்புறம் யாருன்னா சாதாரண பக்தர் சிரிப்போம் இல்லையா? சிரிக்கணும்ல நம்ம. நான் சீனியர், நான் 20 வருஷம் 30 வருஷம் சீனியர், நீங்கெல்லாம் ஜூனியர். நீங்கெல்லாம் ஜூனியர் அப்படின்ட்டு அப்படி கேவலமா பேசுறோம் இல்லையா? இருக்கிறோம்ல, அந்த மாதிரி செய்யறோம்ல. அந்த மாதிரி அணில பார்த்து சிரிச்சாங்க எல்லாரும். அப்ப பகவான் வந்தார், ராமச்சந்திரர். உன் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நீ செய்யற, அது கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அது செய்யுது. எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான், அனுமானும் ஒண்ணுதான், அணிலும் ஒண்ணுதான். அதனால பொதுவா நம்ம பக்தர்களுக்கு வந்து பிரச்சனை என்ன பிரச்சனைனா, சேவைனா அங்க போய் சாமிக்கு ஆராதனை பண்ணணும், அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்தாப்பா இந்த தொடப்ப எடுத்து இந்த வீடெல்லாம் பெருக்குப்பா அப்படின்னா, இல்ல இல்ல நான் லெக்சர் தான் கொடுப்பேன். தொடப்ப எடுத்து கோயில பெருக்குங்க, கோயில சுத்தம் பண்ணுங்க. நான் பக்தி சாஸ்திரி படிச்சிருக்கேன், நான் பக்தி வைபவ படிச்சிருக்கேன், நான் வகுப்பு தான் கொடுப்பேன், நான் சாதாரணமான வேலையை செய்ய மாட்டேன். நான் ஆராதனை தான் பண்ணுவேன். நான் அந்த இது பூணூல் எல்லாருக்கும் வெளியே தெரியணும், எல்லாம் வெளியே தெரியணும். நான் பூஜை பண்ணுவேன், எல்லாரும் என்ன பூஜாரி என்ன ஐயர்னு நினைச்சுக்கணும், நான் பிராமணர்னு எல்லாருக்கும் தெரியணும். அதனால மேல நான் சட்டை போடாம நான் பூணூல் தெரிய நான் வந்து பூஜை பண்ணுவேன். அதான் நான் பண்ணுவேன். நான் வந்து தெரியாம யாருக்கும் தெரியாம பின்னாடி போய் பாத்ரூமை கழுவுறது, பக்தர்களுடைய தட்டுக்கிட்டு எல்லாம் கழுவுறது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நமக்கு அத்தாரிட்டிஸ் கொடுத்த வேலைகளை நம்ம செய்யறதே ஏற்றம். ஏற்றம். இப்ப அணில் மாதிரி இருந்தா ஏற்றம் இல்லை, ராமர் திரும்பி பார்க்க மாட்டாருன்னு இல்லை. பக்தியில எல்லாமே ஒண்ணுதான். சேவைன்னு வந்துட்டா எந்த ஒரு சாமானிய சேவை கூட நம்ம செய்து பகவானை திருப்திப்படுத்தலாம். இன்ஃபேக்ட் அது ஈஸி. நான் எப்பவுமே குக்கிங்க்கு போகும்போது யாருன்னா மாதாஜிங்கன்னா நான் உங்களுக்கு உதவியா வந்துடுறேன், அது சுலபம். நான் ஹெட் குக்கா இருக்கிறத விட உதவியாளனா இருக்கிறது சுலபம். அழகா சர்வீஸை செஞ்சுட்டு அவங்க சொல்றபடி செய்யறது சுலபம். நானே ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதை விட அவங்களுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்கிற வேலையை தான் நான் எப்பவுமே செய்வேன். ஏன்னா அதுல வந்து தப்பு எல்லாம் வராது. ஏன்னா தப்பு தலைவனுக்கு தான், தொண்டனுக்கு கிடையாது. ஆகையினால பக்தர்களே, ராமர் அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, எனக்கு அணிலும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். ஒருத்தர் அனுமான், ஒருத்தர் அணில், எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். சேவை செய்யறோமா எப்படி செய்யறோம், அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி, அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி, அவங்க பிறவிக்கு ஏற்ற மாதிரி. அதனால எனக்கு 2 ஒண்ணுதான் சொன்னார். அது பல இடங்கள்ல அது பாராட்டப்படுகிறது. பகவான் ஒத்துழைக்காதவர்களை அடக்குறார் இல்லையா? அந்த கடல் ராஜன் மீது கோபம் கொள்கிறார். கடல் ராஜன் வந்து வழி விட மாட்டேன்றார். அப்போது கோபம் எடுத்து வில்லு எடுக்கும் போது அடங்குறார். சகல ஜீவராசிகளும் நடுங்குது கடல்ல. அவ்வாறாக பகவத் சேவையில வராதவங்கள சில நேரங்கள்ல பகவான் வந்து கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். கடந்து இலங்கைக்கு வராங்க சேனைகள். கடைசி வரைக்கும் ராவணன் கிட்ட இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் தான் அந்த பௌதிகவாதிகள் கடைசி வரைக்கும் சினிமா பாக்குறத விடவே மாட்டாங்க. பேங்க் பேலன்ஸ்னுடைய அக்கௌண்ட்டை கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க எங்க வச்சாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியாது. சந்ததிகள்லாம் வந்து அப்புறமா மண்டே பிச்சின்னு போகணும். அது போல ராவணன் இல்ல, ராவணனை போல இந்த பௌதிகவாதிகள் எதையும் விடுறது இல்ல. போற வரைக்கும் எதையும் விடுறது கிடையாது. முடியும் முடியும் முடியும்னு நினைச்சான். பகவானுக்கு எதிரா போனோம்னா எதுவுமே முடியாது. என்ன தகுதினா வச்சுக்கலாம். அவன் ஒரு சிறந்த சிவபக்தன், சிவபெருமானை திருப்திப்படுத்தினவன். ஆனா பிரயோஜனம் என்ன? 4 விதிமுறையில முக்கியமான விதிமுறையை கடைபிடிக்கல இல்ல. இஸ்கான்ல சொல்றோம்ல 4 விதிமுறைகள்: மாமிசம் உண்ணாமை, தவறான உறவு கொள்ளாமை, போதைப் பொருட்களை ஏற்றுக்கொள்ளாமை,
சூதாடாமைன்னு 4 விதிமுறைகள் இருக்கு. அவன் அது எதுவுமே செய்யல. ராட்சசன். நீ பக்தனா இருந்து என்ன பிரயோஜனம்? சிவபக்தனா இருந்து ஏதாவது பிரயோஜனமா? அடுத்தவன் மனைவியை பறிக்க கூடாதுன்ற அடிப்படை விஷயமே தெரியாமல் இருந்து அதற்கான பலனை அனுபவிச்ச. நீ இந்த உலகத்தையே இந்திரதேவனை கட்டி கட்டி போட்டார். இந்திரதேவனே ஒன்னும் நிக்க முடியல ராவணன் கிட்ட. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ராட்சசன். ஆனால் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவாய். நீ என்ன சக்தி இருந்தாலும் அதர்மியாக இருந்தால் உனக்கு தண்டனை கிடைக்கும். அது கூண்டோட அழிஞ்சு போவ. விபீஷணன் சொன்னார், நீ செய்யறது தப்பு, செய்யாத. மண்டோதரி சொல்றா. மண்டோதரிக்கும் தெரியும். மண்டோதரி ஒரு கற்புக்கரசி. அவளால ராவணனை விட்டுட்டு வெளியே வர முடியல. அப்ப நவீன காலத்து இஸ்கான் பெண்கள்லாம் ராவணனை போன்ற கணவன் இருந்தால் நாங்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ராவணனை கட்டிக்குவோன்றாங்க. அது தப்பு. ராவணன் தான் உனக்கு கணவனாக வரணும்னு தான் அதை கட்டினா அவனோட தான் வாழணும். அதுதான் செஞ்சா மண்டோதரி. அதனால ஏற்றம் பெற்றாள். அவ பக்தை கிடையாது. மண்டோதரி பக்தை கிடையாது. ஆனால் கற்புக்கரசி வரலாற்றில் இடம் பெற்றாள். இப்போ ஒரு கெட்டவனுடைய மனைவி அப்படின்னு புகழ் வருமானா, அங்கேயும் அவ தாங்கி வாழ்ந்தாள்ன்ற கற்புக்கரசியாக இருந்தாள்னு புகழ மண்டோதரி பெற்று விட்டாள். மண்டோதரி சொல்லி பாக்குறா, எவ்வளோ சொல்றா, வேண்டாம் உங்களுக்கு இல்லாத பெண்களா? எவ்வளோ பெண்களை நீ உலகத்துல இருக்கிற எல்லா அப்சராவையும் புடிச்சு வச்சிருக்க நீ. அவளுகெல்லாம் ராவணனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து ஏன்னா ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது. விருப்பம் இல்லாமல் எந்த பெண்ணையும் தொட முடியாது. இந்த பெண்கள் எல்லாம் கவர்ந்து வந்த பிறகு அந்த பெண்கள் இயற்கையாக அவனிடம் தஞ்சம் எடுத்து விடுகிறார்கள். பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. அதனால அவள்கள்லாம் அந்த பெண்கள்லாம் ராவணன் பின்னாடி வந்துட்டாங்க. அப்படிதான் மடிவா அப்படின்னு சொல்லி, அப்படிதான் படிவா சீத்தைன்னு நினைச்ச. சீத்தை கற்பின் மிக மிக கற்புக்கரசி உலகத்துல யாருன்னா சீத்தை தான். ராவணன் ஒரு தப்பு கணக்கு போட்டான். யாரையும் என்னால கவர முடியும்னு நினைச்சா முடியாது. முடியாது. பல விஷயங்கள்ல அவன் செய்த கணக்கு தவறாக போய்விட்டது. அப்படிதான் உலகத்துல இருக்கிற விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற பௌதிகவாதிகள்லாம் இருக்கிறாங்க. நான்லாம் சாவே மாட்டேன், எவனை பார்த்து நான் சிரிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி முடியுமா? இன்னைக்கு இல்ல நாளைக்கு மண்டையை போட்டுதான் ஆகணும். ராவணனுக்கும் அதான் பாடம். நான் சாகவே மாட்டேன், எல்லாமே என்கிட்ட இருக்கு, இந்திரனே என் கையில தான் இருக்கிறான், ஆனா நான் சாக மாட்டேன், பகவான் உனக்கும் சாவுக்கு ஒரு வழி வைத்திருக்கிறான். ஆகையால் ராவணனை மாதிரி இருக்கக்கூடாது. பௌதிகவாதிகள்லாம் ராவணன் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய விளைவு கூண்டோட போக வேண்டும். அவனிடம் மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்கள் இருந்தாங்க. சாதாரண குரங்கு கிட்ட கல்லடி பட்டு செத்து போனாங்க. கும்பகர்ணன் கும்பகர்ணன் இந்த கட்சிக்கு வரல. ஆனா அவனுக்கு தர்மம் தெரியும். சொல்றான், வேண்டாம், சொன்ன பேச்சு கேளு, இப்ப கூட நிறுத்திடலாம் சண்டைய. அப்போ ராவணன் நீ கோழைன்னு சண்டை போடுற, நீ ஒரு கோழை, நீ விபீஷணன் மாதிரி கோழை, வேணும்னா போயிடு நீ அங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அதனால உயிரை விட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறான் கும்பகர்ணன். எல்லாரும் அழிந்து போய் கூட ராவணனுக்கு கொழுப்பு அடங்கல. அப்படி நாம ஜெயிப்போம். 10 தலை அப்ப காட்டுறான். அவன் காட்டுறான். ஆனால் ராமருக்கு முன்னாடி எதிர்க்க யாராவது நிக்க முடியுமா? பகவான் அவனை அழிக்கிறார். அழித்து அழித்த உடனே ராவணன் செத்த உடனே விபீஷணனுக்கு பகவான் கட்டளை இடுகிறார். இவன் உன்னுடைய சகோதரன், அவனுக்கு ஈமக்கிரிய பண்ணு. அவன் ஒரு பெரிய பாவி, அவனுக்கு நான் ஏன் ஈமக்கிரிய பண்ணணும்? விபீஷணனுடைய கேள்வி. ஆனால் இறந்த பிறகு அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆத்மாக்கள் இல்லையா? உடல் தான், உடல் சம்பந்தம் வச்சாமனா தான் அதுல எல்லா தவறுகளும் வருது. இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம செய்யணும்னு ராமர் விபீஷணருக்கு சொல்றார். ஒரு பிரசங்கத்துல ஒரு விஷயம் கேட்டேன். ராமர் என்ன பண்ணிருப்பார் ராவணன் சரணாகதி எடுத்திருந்தா?
அப்ப விபீஷணனுக்கு விபீஷணனும் சரணாகதி, ராவணனும் சரணாகதி. அப்ப ராவணனுக்கு எதை கொடுத்திருப்பார்? ராவணனுக்கு அயோத்தியாவை கொடுத்திருப்பார்னு சொல்றாங்க. இல்ல, விபீஷணனுக்கு அயோத்தியாவை கொடுத்திருப்பார். ராமருக்கு கொடுக்கவா ராஜ்யம் இல்லை? ராமர் எல்லாத்தையும் கொடுப்பார். சரணாகதி எடுத்த பக்தர்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார், தன்னையே கொடுப்பார். சரணாகதி எடுத்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சாரதியாக மாறினார். சரணாகதி எடுக்கும் பக்தர்களுக்கு தன்னையே கொடுப்பார். ஆனா அவன் பக்தன் இல்லை, அதான் ஒரு பிரச்சனை. அவன் ராவணன் அழிந்தப்ப விபீஷணனுக்கு சொல்றான், செத்த பிறகு அதெல்லாம் பார்க்க கூடாது, செய்ய வேண்டிய கடமைகளை அனைத்து உறவினர்களுக்கும் செய்வாயாகன்னு சொல்றார். அந்த கிரியைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்றார். அனைத்து வானரர்கள், அந்த போரில் யுத்தத்தில் மடிந்த அனைத்து வானரர்களுக்கும் உயிர் கிடைக்கிறது. அனைவரும் அந்த விமானத்துல ஏறுறாங்க. அப்ப சீத்தையை முதலாக பார்க்கிறார். இவ்வளவு பிரிவுக்கு அப்புறம் சீத்தையை பார்க்கிறார். அப்போ எல்லாருக்கும் இது ஒரு கோபம். இந்த பௌதிகவாதிகளும் சொல்றாங்க, நாஸ்திகவாதிகளும் சொல்றாங்க, ராமர் எப்படி சீதையை சோதிக்கலாம், இந்த மாதிரி ஒரு கேள்வி. சில நேரங்கள்ல பக்தர்களுக்கு மனசுல கூட ஒரு சின்ன வருத்தம், ராமர் சீத்தையை டெஸ்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. உண்மையான காரணம், மாயை சீத்தை நெருப்புக்குள் போக வேண்டும், அக்னியிலிருந்து உண்மையான சீத்தை வர வேண்டும். அதுதான். அதற்காக அவர் சொல்றார், தீ மூட்ட வேண்டும், சீத்தை நிரூபிக்க வேண்டும், ஆனாலும் உலகத்து மக்களுக்கு காட்ட வேண்டும். சாதாரண பொண்ணு என்னதான் கற்பு கரிசியா இருந்தாலும் தீயில போனாலும் இன்னும் எரிஞ்சு செத்துருவா இல்லையா? ஆனால் அவள் சீத்தை லோக மாதா. அவளை நெருப்பு ஒண்ணும் பண்ண முடியாது. நெருப்பே அவளே தான் நெருப்பு. இந்த உலகத்தையே கட்டி காக்கும் தாய் அவ. அதனால நெருப்புல வெளியே வந்தா உலகத்துக்கு அந்த மக்களுக்கு காட்டணும் அந்த சீத்தையினுடைய கற்பை பற்றி. அதற்காக அப்புறம் அவங்க ஆகாய விமானத்துல, புஷ்பக விமானத்துல ஏறினாங்க, வந்தாங்க, அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தார்கள். அயோத்தியாவுக்கு ராமர் திரும்பி வர்றதுதான் தீபாவளி. அயோத்தியா மக்கள் அந்த பிரிவு துயர்ல காதறி அழுது கொண்டிருந்தார்கள். ராமருடைய ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி வரணும்ட்டு விளக்கேத்தி அவரை வரவேற்கிறார்கள். அந்த பிரஜைகளுடைய ஆனந்தத்தை வர்ணிக்கிறாங்க ராமாயணத்துல. அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தீபாவளியாக, ராமர் வரார், ராமர் வரார், ராமர் வரார். எவ்வளவு ஆண்டு, 14 ஆண்டுகள் பிரிந்துட்டோம். அதை விட தாயாருக்கு எப்படி இருந்திருக்கும்? ராமருடைய தாயார் கௌசல்யாக்கு எப்படி இருந்திருக்கும்? சுமித்திரைக்கு எப்படி இருக்கும்? பரதனுக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் ராமர் வரார், ராமரை வரவேற்க வேண்டும்னு எல்லாம் அயோத்தியே திருவிழா கோலம் போன்றிருக்கிறது. ராமருக்கு மீண்டும் பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த ராமர் தர்பாரை நாம தரிசிக்க வேண்டும். எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லா சகோதரர்களும் இருக்கிறாங்க, சுக்ரீவர் இருக்கிறார், ஹனுமன் இருக்கிறார். இதுல சீதா பிராட்டியோடு பகவான் அனைத்து பிரஜைகளுக்கும் காட்சி அளிக்கிறார். ராமராஜ்யம் நடக்கின்றது. ராமராஜ்யத்துல துன்பமே இல்லை. அனைத்து பிரஜைகளும் சந்தோஷமா வாழறாங்க. அனைத்து பிரஜைகளும் சந்தோஷமா வாழறாங்க. ஆனா எந்த பிரஜைக்காவது ஏதாவது குறை இருந்தால் அதை முதல்ல நிறைவேற்றுவாராம். அதனாலதான் அந்த வண்ணான் சொன்ன சொல்லுக்காக பகவான் சீத்தையை காட்டுக்கு அனுப்புறார். ஆனா இதை மேலோட்டமாக பார்த்தால் துன்பமாக இருக்கும். பகவானுடைய முதல் பக்தர் யாருன்னா சீத்தை தான். ராமருடைய முதல் பக்தர் யார்? சீத்தை. பக்தி எப்பொழுது அதிகமாகும்? பிரிவில் அதிகமாகும். நம்ம சம்பிரதாயமே பிரிவு துயரில் பக்தியை அதிகரித்தல்ன்றதுதான். ஆஸ்லிஷ்லவா பாதரதாம் பிரணஷ்டுமாம் அதர்ஷனாம் மர்மதாம் கரோத்துவா யதா ததா வா விததா தோலம் பட்டோ மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரகன்னு சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகத்துல சொல்றார். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம் சிஷ்டாஷ்டகத்துல கூட. பகவானே, நீர் என்னை கட்டி அணைத்தாலும் என்னை எட்டி உதைத்தாலும், எனக்கு நீங்கள் காட்சியை தராமல் என்னை துன்பத்துக்கு ஆளாக்கினாலும், நீங்களே என்னுடைய நாதர், நீங்களே என்னுடைய வணக்கத்துக்குரிய பகவான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு பாருங்க. அந்த மூடு தான் இது. சீதா மிகப்பெரிய பக்தர். அந்த பக்தர் பிரிவு துயரில் பக்தியை அதிகரிக்க வேண்டும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், சீதைக்கு பக்தர்களுடைய சங்கம் வேண்டும்னு நினைச்சா. காட்டுல இருந்த மிகப்பெரிய ரிஷி முனிவர்கள்
அவர்களுடைய பத்தினிகள் அந்த அசோசியேஷன்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து தான் கர்ப்பவதியாக இருக்கும் காலகட்டத்துல அந்த தூய பக்தர்களுடைய சங்கம் வேண்டும்னு நினைச்சாங்க. அதுவும் ஒரு காரணம். அங்கு ராமாயணம் வால்மீகியால எழுதப்பட வேண்டும். அதுவும் ஒரு வால்மீகி ஆசிரமத்துக்கு தான் போறாங்க அவங்க. எப்படி சீதையை விட்டுடலாம் ராமர் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ராமர் சீதையை எப்பொழுதுமே விட மாட்டார். நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டே. பகவானுக்கு பல்லாண்டு பாடும்போது சொல்றாங்க, பகவானுடைய வல மார்பில எப்பொழுதும் நித்தியமாக வாசம் செய்யும் ஸ்ரீதேவி லக்ஷ்மி, அவள் எப்படி பகவானை விட்டு பிரிய முடியும்? இங்கு லீலைக்காக ராமாயணம் வர வேண்டும் என்பதற்காக அவள் பிரிந்தாள். ராமர் நன்றாக ஆட்சி செய்தார்னு பார்த்தோம். பிரஜைகளை நன்றாக கவனித்துக் கொண்டார். இங்கு சீதைக்கு லவகுசர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் ராமாயணத்தை கற்கிறார்கள் வால்மீகி ரிஷியிடமிருந்து. ராமாயணத்தை உலகமெங்கும் பாடி பரப்புகிறார்கள். பகவான் ராமர் வந்து ஒரு யஜ்யம் பண்ணணும், அதுக்கு மனைவி தேவை. திரும்பவும் சீதையை அழைக்கிறார். ஆனால் அவளுக்கு வந்து சீதைக்கு அயோத்தி மக்கள் மீது கோபம். தன்னை வந்து இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சீதை மீண்டும் மீண்டும் நான் வந்து பரீட்சைக்கு ஆளாக மாட்டேன், நான் உண்மையாக கற்புக்கரசியாக இருந்தால் இந்த அயோத்தியா மக்கள் தெரிந்து கொள்ளட்டும், நான் உண்மையான கற்புக்கரசியாக இருந்தால் பூதேவி தாயாரே இந்த பூமியை பிளந்து வந்து என்னை எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்றா. அது மாதிரி பூமி பிளந்து பூதேவி வந்து தாயாருடைய லீலை முடிந்து விடுகிறது. சீதை வந்து தன்னுடைய லீலையை முடிக்கிறாள். அதனால அவ வந்து பூதேவியோடு பூமியில் மறைகிறாள். பகவானும் லீலையை முடிக்கிற காலகட்டம் வருது. அதனால லவகுசர்களுக்கு முடிசூட்டு விட்டு பரத சத்ருக்க லக்ஷ்மணனுடைய குழந்தைகளுக்கும் ராஜ்யத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு அவர் வந்து சரையூர்ல வந்து அப்படியே போறார். சரையூர்ல போய் மறைகிறார். அப்ப சரையூ நதியில் அவர் இறங்க போகும்போது அனைத்து அயோத்தியாவாசிகளும் யாரும் விடல, யாரையுமே அவருக்கு வந்து எந்த ஒரு பிரஜையையும் அவர் கைவிடவில்லை. ஏன்னா அனைத்து அயோத்தியா வாசிகளும் ராமரோடு நதியில வந்து அவரோடு வைகுண்டம் சென்றதாக ராமாயணம் முடிவுறுகிறது. ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம், ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம். பகவான் ராமர் நல்ல மன்னனாக, நல்ல மகனாக, நல்ல கணவனாக, நல்ல நண்பனாக, நல்ல சகோதரனாக, நல்ல பகவானாக, தன்னிடம் தாசிய பக்தி கொண்ட பக்தர்களுக்கு அபயம் கொடுப்பவராக, எல்லாத்துலயும் சிறப்பு. முழுமை முழுமை முழுமைன்னு பாத்தீங்கன்னா ராமருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா அவர் ஒரு தவறு இழைக்காத முழுமை பெற்றவராக நிற்கிறார். எல்லா விதத்திலையும் கருணை கொண்டவர். அதனாலதான் நம்ம பாக்குறோம், ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். இந்த பாடலை வந்து ஒரு அரசியல்வாதி வந்து மாத்திட்டு கலந்து கலந்து பாடிட்டாரு. ஆனா உண்மையான வெர்ஷன் இருக்கு. இது வந்து ராமரையே புகழ்கின்ற முழு பாடல் இருக்கு. ஆனா அவர் வந்து அந்த அரசியல்வாதி வந்து நடுவுல வேற மாதிரி மாத்தி விட்டுட்டார். அது கிடையாது. ஆனா இந்த பாடல் வந்து இது அங்கீகரிக்கப்பட்ட பாடல் தான். ஆனா அதுல வந்து ராமரையே புகழ்ந்து அவருடைய லீலைகளை புகழ்ந்து இந்த பாடல் பாடுது. அதுவும் நம்ம ஒரு வகுப்புல நான் பாடினேன். இன்னைக்கு அதை தயார் பண்ணல நானு. அதை நீங்கள் இன்னைக்கு நீங்க ராமரை புகழ்ந்து பாடலாம், ராமரை நினைக்கலாம், ராமாயணம் படிக்கலாம். மதியம் வரைக்கும் விரதம், 12 மணி வரைக்கும் விரதம். ராமர் விக்கிரகம் எங்க இருக்கோ அங்க வந்து முழு நாள் விரதம்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து பொதுவாக இவ்வளவு வருஷம் நான் இந்த இஸ்கான்ல வாழ்ந்ததுக்கு வந்து எப்பொழுதும் அரை நாள் தான் விரதம். நிறைய பக்தர்களை நான் கேட்டிருக்கிறேன். இப்பவும் வந்து அந்த இதுல வந்து கான்ட்ரோவர்சி வருது வாட்ஸ்அப்ல எல்லாம், இப்படி இருக்கணும் விரதம், அப்படி இருக்கணும் விரதம்ன்ட்டு. ராமர் கருணையோட அரை நாள் இருந்தா போதும்னு தான் சொல்றார். அனைத்து பக்தர்களும் வந்து அரை நாள் விரதம் இருக்கிறார்கள். அதனால அதை பின்பற்றி நானும் அரை நாள் தான் விரதம் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ராம பக்தர், நான் முழு நாள் ஏகாதசி விரதம் இருக்கிறேன்னா அது உங்க சாய்ஸ். ராமாயணம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். ராமாயணம் தமிழ்ல வந்துருச்சு. அதனால பக்தர்கள் வந்து ராம கதையை எப்பொழுதும் கேட்க வேண்டும், பாட வேண்டும்னு கேட்டு முடிக்கிறேன். பக்தர்கள் வேற ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்ல சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம்.
நான் ஏதாவது விடுபட்ட விஷயம் நீங்க சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கும்போது அந்த ஒரு 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 அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா ராமரை பத்தி கேட்கும்போது அப்படி அவருடைய குணத்தை வந்து நிஜமா கிருஷ்ணருடைய குணத்தை விட ராமர் குணத்துல ரொம்ப உயர்ந்த மாதிரி இருக்காரு மாதாஜி. அதாவது ராமரா பகவான் இருக்கும் பொழுது. ஆமா, கண்டிப்பா. ஹரே இன்னும் கிருஷ்ண மாதாஜி. ஹரே இரு- கிருஷ்ண அஹ் மாதாஜி. கிருஷ்ணர் வந்து கடவுள் தான், நான் கடவுள் அப்படின்னாரு. இங்க அவர் ராமர் வந்து நான் கடவுள் இல்ல, நான் வந்து உங்களை மாதிரி தான், நீங்க ஹரே என்ன கிருஷ்ண மாதிரி மாதாஜி. இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. ஈஸ்வரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஈஸ்வரி கிருஷ்ணரும் ராமரும் ஒண்ணுதானே மாதாஜி? ஒண்ணுதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே இல்ல இல்ல, நல்லா இருக்கு மாதாஜி. பகவான் இப்ப வந்து இதுக்கு ஒரு விளக்கம் வந்து ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ம். பகவான் எப்பொழுதும் நிரந்தரமாக கிருஷ்ணராக, ராமராக, நரசிம்மராக, வராகராக பலவேறு அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கிறார். எல்லாமே நித்தியமாக வைகுண்டத்துல இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஜீவராசிகள் வந்து பல பல ஜீவராசிகள் பல பல அஹ், மனப்பாங்குல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி, ஏன்னா எல்லா அவதாரங்களும் எல்லா குணங்களையும் கொண்டு முழு முதற் கடவுள்னா அது கிருஷ்ணர். ஆனா சில விஷயங்களை மட்டும் காட்டுறார். இப்ப ராஜனாக இந்த உலகத்தை வந்து எப்படி இருக்கணும்ன்றத காட்டுறதுக்காக ராமரா வர்றார். நரசிம்மர் பாருங்க, பக்தர்களை காக்கும் பகவானாக வர்றாரு, அவ்வளவு மட்டும்தான். சில விஷயங்களை மட்டும் காட்டுறாங்க அவதாரங்கள்லாம். முழுமை வந்து கிருஷ்ணர் தான். இப்ப இந்த உலகத்தை படைத்தல், உலகத்தை காத்தல், அதெல்லாம் மகாவிஷ்ணு பண்றார். எல்லாத்தையும் எல்லா அவதாரங்களையும் முழுமையா காட்டுறது இல்ல. முழுமையா வந்து முழுமையா இருக்கிறது வந்து கிருஷ்ணர் மட்டும்தான். அதனால ஆனாலும் இப்ப ஒரு பக்தர் வந்து நான் ராமர் தான் அப்படின்னா அவருக்கு ராமர் தான். அங்க வந்து வைகுண்டத்துல வந்து ஆன்மீக உலகத்துல அயோத்தியான்ற வைகுண்ட லோகம் இருக்கிறது. அப்போ அந்த பக்தர் அங்க அயோத்தியாவுக்கு தான் போவாங்க. இது வந்து அவங்க வந்து நரசிம்மர் தான் அப்படின்னா நரசிம்மர் இருக்கும் வைகுண்ட லோகத்துக்கு போவாங்க. பெருமாள் தான், ரங்கநாதர் தான், நாராயணன் தான், நாராயணருடைய வைகுண்ட லோகங்கள் நிறைய இருக்கு. கிருஷ்ணர் நம்ம சம்பிரதாயத்துல கோலோக விருந்தாவனம் கிருஷ்ணர் அது வந்து மத்தியத்துல ஆன்மீக உலகத்தினுடைய மத்தியத்துல இருக்கு. அங்கதான் நம்ம நம்முடைய மாதாஜி நம்ம கோலோக பிருந்தாவனமே போவோம் மாதாஜி. கோலோக விருந்தாவனம் தான் சொல்லிட்டாங்க. நம்ம அனைவருக்கும் கோலோக விருந்தாவனம் தான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கனிமொழி மாதாஜி சொல்லிட்டான். ரொம்ப நேரமா கை ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. நான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன் மாதாஜி. ஆனா ராமாயணம் கேட்கணும்னு போறதே நிறுத்தி கண்டிப்பா போங்க, கோயிலுக்கு கண்டிப்பா போங்க. போகணும் மாதாஜி. 12 மணிக்குள்ள போகணும். போயிடுங்க. இருந்தாலும் உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு நான் போயிடுறேன் மாதாஜி. சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. அப்படியே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த கதையில ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மாதாஜி. ஊர்மிளா வந்து லக்ஷ்மணன் தூங்காத மாதிரி அவங்களும் தூங்கலைன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. இந்திரசித்த அழிக்கிறதுக்காக அந்த 12 வருஷம் வந்து லக்ஷ்மணன் தூங்காம இருந்தாரு, அப்பதான் அழிக்க முடியும்னாங்க. அந்த தூக்கத்தை வந்து ஊர்மிளா கிட்ட கொடுத்ததா சொல்றாங்க. ஒரு ஒரு சில கதை சொல்றாங்க மாதாஜி. அது சரியான்னு தெரியல. நான் படிக்கல, பட் கதை கேட்டேன். அதை நான் படிச்ச வரைக்கும் நான் ஒரு ம். ஹிந்தி இலக்கியம் படிச்சிருக்கேன். ஹிந்தி அந்த காலத்துல ஹிந்தி படிச்சேன்ல, அப்போ வந்து ஊர்மிளாவே மட்டுமே புகழ்ந்து ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு. ஊர்மிளாக்கா விரக் அப்படின்னே ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அதுல வந்து ஊர்மிளையும் வந்து கணவன் தூங்கலையே, நானும் தூங்கக்கூடாதுன்னு தூங்கலன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் வால்மீகி ராமாயணம் என்ன சொல்லுதுன்னு படிச்சுட்டு சொல்றேன். ஏன்னா ஓகே மேடம். சீக்ஷா குரு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து வால்மீகி ராமாயணத்தை தான் மேற்கோள் எடுக்கணுமே தவிர வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயம் அதுல இருக்கான்னு தெரியல. அதை நான் படிச்சுட்டு சொல்றேன். அவங்க தூங்கிட்டாங்களா தூங்கலையான்னு. என்ன ஓகே பொறுத்த மாதாஜி. தூங்கலதான் ஓகே தூங்கல. மாதாஜி. ஓகே மாதாஜி. மாதாஜி ஒரு குட்டி ஷேர் மாதாஜி. விபீஷணரோட சரணாகதி. சரணாகதிக்கு அப்புறம் ராமர் யுத்தம் பண்ணும்போது மாதாஜி இந்த ஸ்டோரி வந்து நம்ம சாண்டிங் பண்றதுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி மாதாஜி. அதனால ஷேர் பண்றேன் எல்லாருக்கும். அதாவது விபீஷணர் வந்து எல்லா யுத்த நியதிகளையும் ராமருக்கு வந்து சொல்றாரு மாதாஜி. ஏன்னா அசுரர்களை அழிக்கிற போது அசுரர்கள் இவங்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்க, இவன் ராத்திரில முழிச்சிருப்பான், இந்த அசுரன் வந்து பகல்ல தான் நல்லா யுத்தம் பண்ணுவான், இப்படி எல்லா யுத்த நியதிகளை எல்லாமே ராமருக்கு விபீஷணர் தான் சொல்றாரு மாதாஜி. சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவரு ஒரு அசுரன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறான். அந்த அசுரன் வரும்போது யாராலையும் அழிக்க முடியல, எல்லாரும் ஓடுறாங்க.
தரையே நடுங்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யுத்த நீதியை சொல்றாரு. இந்த அசுரனை அழிக்கணும்னா இப்படித்தான் அழிக்கணும், இதுக்கு இந்த அஸ்திரம் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது ராமர் ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. ஏன்னா அந்த அசுரன் வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா ராமா 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 ராமான்னு சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சாண்ட் பண்ணோன்னா அழிக்க முடியல. அழிக்க முடியலன்னு அந்த அசுரன் ஏதோ வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என்னால அவனை திருப்பி அம்பு விட முடியல, ராமாஸ்திரத்தை விட முடியல அப்படிங்கிறாரு ராமர். அப்ப அவங்க சொல்றாரு, அவன் எப்ப கொட்டாய் விடுவானோ, அவன் எப்ப வாய ஆன்னு திறப்பானோ, மூச்சு விடுவானோ, அந்த நேரத்துல சுவாசிக்கிற நேரத்துல நீங்க அம்பு விட்டு அடிச்சிருங்க அப்படிம்பாங்க. சரின்ட்டு ராமர் வெயிட் பண்ணி கரெக்டா ஆன்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல ராமர் அம்பு விட்டு அடிச்சிருவாரு. அடிச்சோடனே விபீஷணர் அழுது கதறுவாரு. கதறினோன்னு விபீஷணர் ஏன் அழுகுறாரு, நீங்க ஏன் கதறுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்லுவாரு, அவன் என்னோட பையன் அப்படிம்பாரு. ராமர் அப்படியே ஒரே நொடியில சொல்றாரு, நீங்க முதல்ல சொல்லியிருக்க கூடாதா, நான் அஸ்திரமே போட்டிருக்கவே மாட்டேனே. அந்த அளவுக்கு விபீஷணரு ராம பக்தியில உசத்தியா இருந்தாரு. ராமரோட விபீஷணரோட பையன் அவ்வளவுக்கு சாண்டிங், ஹரே கிருஷ்ணா சாண்டிங், ஹரே ராமா சாண்டிங் பண்ணி இருக்கிறாரு. யுத்தத்துல வந்து ராமருக்கு எதிர்த்த நின்னுக்கிட்டு ராமரை பத்தியே சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் மாதாஜி சொல்ல நினைச்சேன், நம்ம சாண்டிங் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு. பகவான் நினைச்சா கூட பகவான் வந்து பகவானுடைய நாமம் பகவானை விட ஏற்றமானது அப்படின்றது உண்மைதான். பகவானுடைய நாமம் வந்து ரொம்ப ஏற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த கதை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் கேட்டேன் மாதாஜி, ஒரு உபன்யாசம் கேட்டேன், வேலுக்குடி கிருஷ்ணன் அவங்க உபன்யாசத்துல கேட்டேன். இந்த மாதிரி தெரியல, நம்ம வால்மீகி ராமாயணத்துல இது இருக்கா? வால்மீகி ராமாயணத்துல நிறைய விஷயம் கிடையாது. அதே மாதிரி லக்ஷ்மண் ஹனுமன் வந்து இந்த சுந்தரகாண்ட சொல்லும் போது தமிழ்ல தான் சொன்னதாகவும் சொல்றாங்க. பெரியாழ்வார் பாசுரங்கள்லாம் தமிழ்ல தான் இருக்கு அப்படின்னா ஹனுமான் வந்து தமிழ்ல தான் போய் சுந்தரகாண்ட வந்து சீதைக்கு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. தெரியல மாதாஜி, ஸ்டோரி கேட்டுதான் மாதாஜி நான் சொல்றேன், படிக்கல, எனக்கு தெரியல. நான் வால்மீகி ராமாயணம் படிச்சாதான் எனக்கு இதெல்லாம் இந்த கதைகள்லாம் சரியா தவறான இல்ல இருக்கா இல்லையா ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி கம்பராமாயணம் வந்து ஒரே பாட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க, உரையாடல் மாதிரி இருக்குங்கிறாங்க. நன்றி. பத்மாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமக்கு தெரியறது மாய சீத்தை தான் தூக்கின்னு போனது. சோ நம்ம தாயார யாராலையும் தொடவும் முடியாது. அதனால பகவான் வந்து அக்னி கிட்ட ஒப்படைச்சிட்டு மாய சீத்தை வெளில வர அது ஓகே. ஆனா ஒரே ஒரு டவுட் மாதாஜி, என்னன்னா இப்போ சுந்தரகாண்டத்துல ஹனுமார் வந்து சீத்தையை பார்க்க வரும்பொழுது சீத்தை முதல்ல நம்ப மாட்டா இல்லையா, ராமருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவர்னு. சோ பயப்படுவா. அப்போ ஹனுமார் வந்து நான் உங்களுக்கும் ராமருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன்னு அதை ஊர்ஜிதப்படுத்தி அது நான் தாங்கிறத ஆத்தன்டிகேட் பண்ணுவார். சோ அப்ப அது மாய சீத்தையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி மாதாஜி அந்த இன்சிடென்ட் தெரிய வருது? மாய சீத்தைனாலும் சீதா தானே, மீன்ஸ் அங்க ஒரு பிம்பத்தை அனுப்பிச்சாங்க. பகவான் மாயா சீதான்னா கூட அவ சீதா மாதிரி தானே ஆக்ட் பண்றோம். அந்த பவர் கொடுத்திருப்பாருல்ல பகவான். மாய சீத்தைன்னா டூப்ளிகேட்னா அது பவர் இல்லாம இருக்கும்ன்றீங்களா? பவர் இருந்ததே. மாயா சீதாவே கூட ராவணன் அழிச்சிருக்க முடியும். ஒரு புல்லு போட்டுருவா பாருங்க, அது தாண்டி வர முடியல ராவணனால. மாயா சீதானாலும் பவர் தான், பவர்ஃபுல் தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி. மாதாஜி இது இப்ப வந்து அனுகல்ப பிரசாதமா மாதாஜி 12 மணிக்கு மேல? ஒரு இடத்துல பெரிய குழப்பம் வந்து இணையதளத்துல நடந்துட்டு இருக்கு. நான் வந்து இவ்வளவு வருஷம் நான் இஸ்கான்ல இருந்ததுக்கு மத்தியானம் 12 மணிக்கு அன்னம் தான் சாப்பிடுறோம். நார்மல் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. அதனால நீங்க வந்து இல்ல நான் விரதம் இருக்க போறேன், நான் ஏகாதசி சாப்பிட போறேன்னா சாப்பிட்டுக்குங்க. இல்ல மதுரை திருப்பாலையில வந்து சொன்னாங்க மாதாஜி, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, ஈவினிங்க்கு மேல 7 மணிக்கு மேல நீங்க அனுகல்ப பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம், அது வரைக்கும் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி. நீங்க எந்த கோயில்ல இருக்கிறீங்களோ அந்த கோயில கடைபிடிச்சுக்கணும். சரிங்க, ஓகே. ஏன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல அது மாதிரி ஆகக்கூடாது. சரிங்க மாதாஜி. சரிங்க. நான் மாயாப்பூர்ல போன வருஷம் இருந்தேன், இந்த வருஷமும் இருக்கிறேன். நாங்க எல்லாம் அன்னம் தான் சாப்பிடுறோம் 12 மணிக்கு மேல. ஓகே மாதாஜி, நீங்க பெரிய பக்தர்கள் மாதாஜி. இல்ல அப்படி இல்ல, ஃபாஸ்டிங் இருக்க முடியும். எங்க ராம விக்கிரகம் இருக்கோ அங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இது பெரிய குழப்பமாவே ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் சண்டை அண்ணன் தான், ஒருத்தர் சொல்றாங்க இல்ல ஏகாதசி தான், நீங்க எல்லாம் என்ன பக்தர்கள்
அப்படின்ட்டு. ஆனா நான் இவ்வளவு வருஷமா நாங்க வந்து 12 மணிக்கு மேல அண்ணன் தான் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நடுவுல பக்தர்கள் வந்து இதை மாத்திடலாம்னு நினைச்சாங்கன்னா சரி, இப்ப உங்க தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க கேட்கணும். ஓகே மேடம். ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ. நாங்க ராமாயணம் எங்க கோவில்ல அண்ணன் தான் சாப்பிடுவாங்க. கோயம்புத்தூர் கோயிலையும் மத்தியானம் மட்டும்தாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா என் அனுபவத்துல நான் இப்ப எவ்வளவு வருஷமா, நான் போன வருஷம் கூட பயந்து போய் என்னுடைய பழைய டெம்பிள் பிரசிடென்ட் மிக பிரபலமான பிரபுபாத டிசைப்பர்லயே கேட்டேன் நான், பிரபு நீங்க சொல்லுங்க, எனக்கு இப்போ ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. நீ இல்லம்மா அண்ணன் தாம்மா 12 மணிக்கு மேல நீங்க எல்லாம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னாரு. நமக்கு அது வசதியா போச்சு இல்ல. நம்ம தான் நிறைய ஏகாதசி அது இது பண்ணி நிறைய விரதங்கள் இருக்கிறோம்ல. விரதமே இல்லாதவங்க விரதம் இருந்துட்டு போட்டோம். ஆமா. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சிவானி மாதாஜி ஏதோ கேள்விக்கு வந்தீங்க. சரி, யசோதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க மாதாஜி. நான் கோயிலுக்கு போக முடியல கால் வலினால, அதனால உங்க கிளாஸ் கேட்டதுல ரொம்ப நிறைவடைஞ்சங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே ராமரை நினைப்போம், ராமரை பாடுவோம். கண்டிப்பா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராமரையும் குறிக்கும், அதனால ராமரை ராமாயணம் படிச்சுங்க மாதாஜி. ராமாயணம் படிச்சுட்டேங்க மாதாஜி. படிச்சுட்டீங்களா? தமிழ்ல வந்து தமிழ்ல வந்திருக்கு. எல்லாருமே கண்டிப்பா வாங்கி இருக்க வேண்டிய நூல். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை படிச்சிருங்க. இதெல்லாம் வேகமா படிக்கலாம், அதனால வேகமா படிக்க ராமாயணம் படிக்க வேண்டும், ராமரை நினைக்க வேண்டும்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த சனி ஞாயிறு வகுப்பு இருக்காது. சனிக்கிழமை வகுப்பு நடத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால